பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் தகப்பனே, ಪರಲೋಕದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ತಂದೆ, பரலோகம் துதியினால் நிறைந்திருக்கிறது. ಪರಲೋಕವು ಸ್ತುತಿಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. தூதர்களுடைய துதி, ದೂತರ ಸ್ತುತಿಗಳು, பரிசுத்தவான்களுடைய துதி, ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸ್ತುತಿಗಳು, மூப்பர்களுடைய துதி, ದೇವರೇ ಹಿರಿಯರ ಸ್ತುತಿಗಳು, பூமியிலிருந்து எங்களுடைய துதியும் ಭೂಮಿಯಿಂದ ನಮ್ಮ ಸ್ತುತಿ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ. இந்த காலையிலே ಈ ಮುಂಚಾನ ವೇಳೆ எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்கு ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ನಿನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நாங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் ನಾವು ಹೀಗೆ ಇರುವುದರಿಂದ 1000 மடங்கு உயர்ந்திருக்க, 1000 ಪಟ್ಟು ಹೆಚ್ಚು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿ ಕೃಪೆ ಮಾಡಬೇಕಾಗಿ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. நீர் எங்களோடு பேசும், ನೀರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು, உம்முடைய வார்த்தையை அனுப்பும், ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸು, வசனங்களை அனுப்பும், ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕಳಿಸು, உம்முடைய கிருபையை அனுப்பும், ದೇವರೇ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ಕಳಿಸು, பிரசன்னத்தினால் ನಿಮ್ಮ நிரப்பும், ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ತುಂಬಿಸು, உம்முடைய மகிமையை விளங்க பண்ணு, ನಿನ್ನ ಮಹಿಮೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸು, எங்கள் ஆவியை உயிர்ப்பியும், ನನ್ನ ಆತ್ಮಗಳನ್ನು ಉಜ್ಜೀವಿಸು, எங்களுக்குள்ளே உம்முடைய அக்னியை போடும், ದೇವರೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಬೆಂಕಿಯನ್ನು மீண்டும் பத்தி எரிய கிருபை செய், ಮತ್ತೆ ಹತ್ತಿ ಉರಿಯುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ತಂದೆ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. இன்றைக்கு சபைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, ಇವತ್ತು ಸಭೆಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಮಾತು, நாம் விசுவாசிகளான பிறகு ನಾನು ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ಮೇಲೆ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದಾನೆ. காரணம் அவருடைய ரத்தம் நம்மேல் இருக்கிறது. ಕಾರಣ ಆತನ ರಕ್ತ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. அவர் நமக்கு தந்த அபிஷேகம் நம்மோடு இருக்கிறது. ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮ ಜೊತೆ ಇದೆ. அவருடைய வசனங்களை நாம் வாசிக்க நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார். ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದ್ತಾ ನಮ್ಮ ಹೃದಯಗಳ ಆತನ ಅದನ್ನು ಬರೀತಾನೆ. ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். ಅದಕ್ಕಾಗಿನೇ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತಾನೆ. ஆதியிலே பரலோகத்திலே வசித்தவர், ಆದಿಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದವನು, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவலோடு உலாவினவர், ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಆದಾಮ್ ಅವಳೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಸಂಚರಿಸಿದ ಆತನು இப்பொழுது மனுஷனோடு உலாவ வேண்டும் என்று விரும்பினார். ಇವತ್ತು ಮನುಷ್ಯನೊಟ್ಟಿಗೆ ಸಂಚರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಬಯಸಿದನು. மனுஷனும் பாவத்தினால் நிறைந்து தேவ மகிமையை அற்று போயிருந்தார். ಆದರೆ ಮನುಷ್ಯನು ಪಾಪದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳ್ಕೊಂಡವನಾಗಿದ್ದಾನೆ. ஆகவே இயேசு என்ற பெயரிலே பூமிக்கு அவரே இறங்கி வந்தார். ಅದಕ್ಕಾಗಿನೇ ಯೇಸು ಎಂಬಂತ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಭೂಮಿಗೆ ಆತನೇ ಇಳಿದು ಬಂದನು. அவர் வந்ததன் நிமித்தம் ಅವರು ಬಂದಿದ್ದ ನಿಮಿತ್ತವಾಗಿ அவர் வசமாய் திரும்பிக் கொண்டிருக்கிறது. ಇವತ್ತು ಭೂಮಿ ಅವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய சிலுவையின் தியாகம், ಆತನ ಶಿಲುಬೆಯ ತ್ಯಾಗ, நம்முடைய பாவங்களை தாமே தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಆತನೇ ತನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಹೊತ್ತವನಾಗಿ தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்ம எல்லாம் கழுவி சுத்தமாக்கி ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನ ತೊಳೆದು ಶುದ್ಧ ಮಾಡಿ நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டார். ನಮ್ಮನ್ನು ಆತನ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡನು. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಆತನನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ಅವರೆಲ್ಲರನ್ನ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಎಂಬಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟನು. அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். ಅದೇ ನಮಗೆ ಸಿಕ್ಕಂತ ದೊಡ್ಡ ಶ್ಲಾಘ್ಯ. தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೀತಾನೆ. நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ನೀವು ನನ್ನ ಮಕ್ಕಳೆಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. அவர் நம்மை தம்முடைய சொந்த மக்களாகவே ஏற்றுக்கொண்டதினாலே, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ರಿಂದ அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ಆತನು ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. ஒரு சபை என்று சொன்னால் என்ன? ಒಂದು ಸಭೆ ಅಂದ್ರೆ ಏನು? ஒரு கட்டடமா? ಒಂದು ಕಟ್ಟಡನ? அவர் ஒரு பாஸ்டரா? ಅಥವಾ ಒಂದು ಪಾಸ್ಟರಾ? ஒரு கொயரா? ಇಲ್ಲ ಒಂದು ಹಾಡು ತಂಡನ? ஒரு மூப்பர் சங்கமா? ಇಲ್ಲ ಒಂದು ಹಿರಿಯರ ಗುಂಪ? ஜெப குழுக்களா? ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಗುಂಪ? ஞாயிறு ஆராதனை மாத்திரமா? ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ಮಾತ್ರನಾ? இல்லை, ಇಲ್ಲ. சபை என்பதற்கு அர்த்தம், ಸಭೆ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ஒரு தகப்பன் உண்டு, ಒಂದು ತಂದೆ ಇದ್ದಾನೆ. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசுதான் இந்த சபைக்கு தலைவர். ಯೇಸುವೆ ಈ ಸಭೆಗೆ ನಾಯಕನು. எத்தனை சபைகள் உலகத்தில் இருந்தாலும் அத்தனை சபைக்கும் அவரே தலைவராய் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಭೆಗಳಿದ್ರು ಎಲ್ಲ ಸಭೆಗಳಿಗೂ ಆತನೇ ನಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. சொந்த ரத்தத்தினாலே இந்த சபையை அவர் சம்பாதித்தார் என்று வேதவசனம் ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அப்போ இந்த சபை யாருடையது? ಈ ಸಭೆ ಯಾರ್ದು? அவருடைய சபை. ಅದು ಆತನ ಸಭೆ. இப்ப நாம் யாருடையவர்கள்? ನಾವು ಯಾರವರು? அவருடையவர்கள். ಆತನವರು ನಾವು. அவரே நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ಆತನೇ ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. நாமே அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ನಾವೇ ಆತನಿಗೆ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. பூமியில யாரையாவது அவர் தம்முடைய பிள்ளை என்று அழைக்கிறாரா? ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರನ್ನಾದ್ರೂ ತನ್ನ ಮಕ್ಕಳೆಂಬುದಾಗಿ ಕರೀತಾನ? வேற யாராவது எங்களுடைய அப்பா அவர்னு சொல்றாங்களா? ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಆತನೇ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಂತ ಹೇಳ್ತಾರಾ? அவர்கள் சொன்னாலும் அது பொருந்தாது. ಅವರು ಹೇಳಿದ್ರು ಅದು ಅವರಿಗೆ ಹೋಲಿಕೆ ಆಗಲ್ಲ. ஓ, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு
ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು மூலிகை ஸ்நானம் எடுத்து ಸೊ ಪೂರ್ತಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡು அவருடைய ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டு ಆತನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಮುದ್ರಿಸಲ್ಪಟ್ಟು அவருடைய சபையில இணைந்திருக்கிற நாமே அவருடைய சொந்த ஜனங்கள். ಆತನ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿರುವಂತ ನಾವೇ ಆತನ ಸ್ವಂತ ಜನವಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya 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 ஹalleluya. அப்ப நம்ம அவங்க என்ன கூப்பிடுறாங்க? ಸೊ ಆತ ನಮ್ಮನ್ನ ಏನಂತ ಕರೀತಾನೆ? வேதம் நம்ம என்ன என்று கூப்பிடுகிறது. ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನ ಏನಂತ ಕರೀತದೆ? நிறைய பேர் கிறிஸ்தவங்க சொல்லிடுறாங்க. ಅನೇಕರು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பேரை கத்திட்டு போயிடுறாங்க. ಇವತ್ತು ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಹೆಸರು ಕೆಡಿಸ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. வேதம் ரொம்ப அழகா நம்ம கூப்பிடுது. ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನ ಸುಂದರವಾಗಿ ಕರೀತದೆ. பல வசனங்களை வேதத்திலே நாம் அப்படி பார்க்க முடியும். ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே அது தொடங்கி விட்டது. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಆರಂಭಿಸಲ್ಪಡ್ತು. நாம் எல்லாரும் விசுவாசிகள். ನಾವೆಲ್ಲರೂ ವಿಶ್ವಾಸಿಗಳು. விசுவாசிகள் என்று சொன்னால் என்ன? ವಿಶ್ವಾಸಿಗಳಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? இன்றைக்கு அதுலயும் ஒரு தவறான புரிதல். ಇವತ್ತು ಅದನ್ನು ಕೂಡ ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த சபை விசுவாசி, ನಾವು ಈ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿ, நான் ಆ சபை விசுவாசி, ನಾನು ಆ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿ. எந்த சபை விசுவாசியா இருந்தாலும் ಯಾವ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ರು ಸಹ விசுவாசம் ஏவன் மேல் இருந்தால் மாத்திரமே அவருடைய விசுவாசிகளாய் இருக்க முடியும். ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಆತನ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ನಾವು ಬದಲಾಗ್ತೀವಿ. இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ಯೇಸುವನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇವೆ. விசுவாசம்னா என்ன? ವಿಶ್ವಾಸ ಅಂದ್ರೆ ಏನು? நிறைய வசனம் சொல்றாங்க. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳ್ತಾರೆ. நமக்கே புரியுற மாதிரி சொல்றேன். ಸೊ ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. இயேசுதான் தெய்வம். ಯೇಸುವೇ ದೇವರು. அவர்தான் பூமிக்கு வந்தார். ಆತನೇ ಭೂಮಿಗೆ ಬಂದ. அந்த பூமியிலே எனக்காக எங்களுக்காக அவர்தே மரித்தார். ಸೊ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನನಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಆತನು ಸತ್ತನು. நான் சிலுவையிலே அறையப்பட்டு சாவதற்கு பதிலாக அவர் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மீறுதல்களை அக்கிரமங்களை தாமே சுமந்தார். ನಾನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣಕ್ಕೆ ಹೊಂದಲು ಬದಲಾಗಿ ತಾನೇ ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ ಆತನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತು ನಮ್ಮ ಅಕ್ರಮಗಳನ್ನ ಮೀರುದಲುಗಳನ್ನ ಆತನೇ ಹೊತ್ತುಕೊಂಡನು. அவரே எனக்காக மரித்ததினாலே ಆತನೇ ನನಗೋಸ್ಕರ ಸತ್ತಿದ್ದರಿಂದ பாவ மன்னிப்பாகிய நிச்சயத்தை எனக்கு தந்து விட்டார். ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಎಂಬಂತ ನಿಶ್ಚಯವನ್ನ ನನಗೆ ಕೊಟ್ಟನು. இனி நான் பாவி அல்ல, ಇವತ್ತು ನಾನು ಪಾಪಿ ಅಲ್ಲ. அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறபடியா ಆತನ ರಕ್ತ ನನ್ನನ್ನು ತೊಳೆದದ್ದರಿಂದ பரிசுத்தவாட்டி பரிசுத்தவான். ನಾನು ಪರಿಶುದ್ಧವಂತಳು ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿದ್ದೇನೆ. மரித்தால் பரலோகத்துக்கு போவேன். ನಾನು ಸತ್ರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ. பரலோகம் எனது, ಪರಲೋಕ ನಂದು. பரலோகத்தின் தகப்பன் என்னுடைய தகப்பன். ಲೋಕದ ಪರಲೋಕದ ತಂದೆ ನನ್ನ ತಂದೆ. இதை விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாசி. ಇದನ್ನ ನಂಬುವವನೇ ವಿಶ್ವಾಸಿ. வேற எதுவும் இல்ல. ಬೇರೆ ಯಾವುದು ಇಲ್ಲ. நீங்க அதெல்லாம் நம்புறீங்களா? ನೀವು ಅದನ್ನೆಲ್ಲ ನಂಬ್ತೀರಾ? ನಂಬ್ತೀರಾ? அப்ப நீங்க விசுவாசி தான். ಹಂಗಂದ್ರೆ ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳು. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா ಸೊ சொல்லுங்க. ವಿಶ್ವಾಸಿಸೋರೆಲ್ಲ ಅಲ್ಲೆಲ್ಲೂ ಹೇಳ್ರಿ, ನಂಬೋರೆಲ್ಲಾರು. அப்ப நம்ம ஒரு சபைக்கு விசுவாசி இல்ல. ಸೊ ನಾವು ಸಭೆಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲ, இயேசுவுக்கு விசுவாசி. ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು. அவர்தான் தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். ಆತನೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ನಂಬ್ತೀವಿ. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? ಇನ್ನೊಂದು ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? பிசாசு கூட அவரை விசுவாசிக்கிறான். ಸೈತಾನ್ ಕೂಡ ಆತನ ನಂಬ್ತಾನಂತೆ. ஏன்? அவனுக்கும் அவர்தான் கடவுள். ಅವನಿಗೂ ಅವರೇ ದೇವರು. அவனுக்கு கடவுள் அவன் இல்ல. ಅವನಿಗೆ ದೇವರು ಅವನಲ್ಲ. அவனுக்கு தேவர் அவர்தான். ಅವನಿಗೆ ದೇವರು ಆತನೇ. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಅದಕ್ಕಾಗಿನೇ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இன்னைக்கு விசுவாசினா யார்? ಇವತ್ತು ವಿಶ್ವಾಸಿಗಳಂದ್ರೆ ಯಾರು? என்ன செய்வாங்க? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? சில வார்த்தைகளை சொல்லி நான் அமர விரும்புகிறேன். ಸೊ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ விசுவாசி எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? ವಿಶ್ವಾಸಿ ಎಂತವನಾಗಿರ್ಬೇಕು? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೆಶಾಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 28வது அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை வாசிங்கள். 14ನೇ ವಚನವನ್ನು 16ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. வாசிங்க. ಮೂಲೆಗಲ್ಲನ್ನು ಚಿಯೋನಿನಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾದ ಅಸ್ಥಿವಾರವನ್ನಾಗಿ ಇಡುತ್ತೇನೆ. ಭರವಸೆ ಬಿಡುವವನು ಆತುರಪಡನು. பரவசப்படுகிறவன் ಆತುರಪಡನು. அப்போ விசுவாசிக்கிறவன் பதறான். ಸೊ ವಿಶ್ವಾಸಿ ಆದವನು ಆತುರಪಡನು. இன்னைக்கு நிறைய பேர் பதற்றத்துல தான் இருக்கிறாங்க. ಇವತ್ತು ಅನೇಕರು ಆತುರದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு, ಕರ್ತನನ್ನ ನಂಬುವವನು பதற்றமே இருக்க, ಆತರನೇ ಇರಬಾರ್ದು. ಅವನಿಗೆ என்ன வந்தாலும் பரவாயில்ல, ಏನಾದ್ರೂ ಬಂದ್ರೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಬಿಡು. ஏன்னா ಯಾಕೆ ಅಂದ್ರೆ எனக்கு ನನಗೆ ದೇವರು சகலத்தையும் செய்து முடிப்பா, ಸಕಲವನ್ನ ನನಗೆ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾನೆ. இதுதான் விசுவாசியினுடைய நம்பிக்கை. ಇದೇ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಒಂದು ನಂಬಿಕೆ. ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ದಿನಗಳಲ್ಲಿ ஒரு விமானம் ಒಂದು ವಿಮಾನ ಹಾರಾಡ್ತಾ ಇತ್ತು. கடந்த 3 நாளைக்கு முன்னால என் மகன் சின்னவன், ಸೊ ಕಳೆದ 3 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನನ್ನ ಮಗ ಚಿಕ್ಕವನು இலங்கைக்கு போயிடலாம். ಸೊ ಶ್ರೀಲಂಕಾಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದ.
அப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஏர்போர்ட்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போனேன். ಅಪ್ಪ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾನು ಫೋನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಫ್ಲೈಟ್ ಒಳಗಡೆ ಹೋದ್ರು. சரி அங்கே போய் ஃபோன் பண்ணுவானாக்கோன்னு நினச்சிட்டேன். ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದೆ. ஒரு 3 மணி நேரம் பொறுத்து ஃபோன் பண்ணேன். ಒಂದು 3 ಗಂಟೆಗಳ ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಫೋನ್ ಮಾಡಿದೆ. என்னப்பா ಏನಪ್ಪಾ ಅಂತ வந்து இறங்கிட்டேன். ಬಂದು ಇಳಿದು ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳಿದೆ. அப்படியா எப்படி வெளியே வந்துட்டியா செக் அவுட்லாம் முடிஞ்சிச்சான்னு. ಹೊರಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಕೇಳಿದೆ. ನಾನು ಚೆಕ್ ಔಟ್ ಎಲ್ಲ ಮುಗಿತಾ ಅಂತ ಕೇಳಿದೆ. நான் சென்னையிலே வந்து இறங்கிட்டேன். ಅವನು ಹೇಳಿದೆ ನಾನು ಚೆನ್ನೈಲಿ ಬಂದು ಇಳಿದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஏன்டா சென்னையில வந்து இறங்கினேன்? ಯಾಕೋ ಚೆನ್ನೈಲಿ ಬಂದು ಇಳಿದೆ ಅಂತ ಕೇಳಿದೆ. அப்போ அவன் சொன்ன வார்த்தை, ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತು, ஃப்ளைட் அங்க போயிடுச்சு, ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತು, அங்க இறங்க முடியல, ಅಲ್ಲಿ ಇಳಿಯಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ, மேகம் சூழ்ந்து கிடந்தது, ಸೊ ಮೋಡ ಪೂರ್ತಿ ಮುಚ್ಚಿತ್ತು, விமானம் சுத்தி 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 வந்தது, ವಿಮಾನ ಸುತ್ತಿ 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 ಬಂತು, கடைசில இறங்க முடியாம திரும்பி சென்னைக்கே வந்துருச்சு. ಕಡೆದಾಗ ಅಲ್ಲಿ ಲ್ಯಾಂಡ್ ಆಗ್ಲಾರ್ದಂಗ ವಾಪಸ್ ಚೆನ್ನೈಗೆ ಬಂದು ಇಳಿಸ್ಬಿಟ್ಟ. இது ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை. ಇದು ದೊಡ್ಡ ಒಂದು ಗಲಿಬಿಲಿಗೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. விமானத்துல இருந்தா தான் தெரியும். ಸೊ ವಿಮಾನದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. என்ன ரகசியம்? ಆದ್ರೆ ರಹಸ್ಯ ಏನು? சென்னைக்கு வந்து இறங்குற வரைக்கும் விமானி சொல்லவே இல்ல. ಸೊ ಚೆನ್ನೈ ಬಂದು ಇಳಿಯೋವರೆಗೂ ಅಲ್ಲಿರುವಂತ ಪೈಲಟ್ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. இந்த பிரச்சனையை அவன் சொல்லவே இல்ல. ಈ ಸಮಸ್ಯೆನ ಪೈಲಟ್ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ಆದ್ರೆ ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ இப்படி ஒரு விமானம் பறந்தது. ಸೊ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಿಮಾನ ಹಾರ್ತು. அந்த விமானத்துல திடீரென்று பழுது ஏற்பட்டது. ಆ ವಿಮಾನದಲ್ಲಿ ಒಂದು ಬಿರುಕು ಉಂಟಾಯ್ತು. அந்த இன்ஜின்கள் ஓட மறுத்தது. ಆ ಎಂಜಿನ್ ಓಡ್ಲಿಕ್ಕೆ ಅದು ಫೇಲ್ ಆಯ್ತು. அப்போ உள்ளே ஒரೇ பதற்றம், கடைசியில விமானி சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ಒಳಗಡೆ ಒಳ್ಳೆ ಭಯ ಆತರ ಇತ್ತು. ಆದ್ರೆ ಪೈಲಟ್ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭ ಬಂದ್ಬಿಡ್ತು. நீங்கள் எல்லாரும் உங்கள் கடவுளை கூப்பிடுங்கள். ನೀವೆಲ್ಲರೂ ನಿಮ್ ದೇವ್ರನ್ನ ಕೂಗ್ರಿ. எப்படியாவது கடவுள் உங்களை காப்பாத்தட்டும். ಹೇಗಾದ್ರೂ ದೇವ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡ್ಲಿ. யோனா வாழ்க்கையில அப்படி நடந்தது. ಸೊ ಯೋನನ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತು. கப்பல் கொந்தளித்தது. ಸೊ ಆಮೇಲೆ ಹಡಗು, கடல் கொந்தளித்தது. ಸೊ ಸಮುದ್ರ ಅಲ್ಲಲ್ಲ ಕಲ್ಲಲ್ಲ ಆಯ್ತು. கப்பல் அசைந்தது. ಸೊ ಅವಾಗ ಹಡಗು ಅಲ್ಲಾಡ್ತು. முழுகிடுவோம்னு நினைக்கும் போது விமானிகளும் அந்த கப்பல் ஓட்டுனோம் எல்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் உங்க கடவுளை கூப்பிடுங்க தப்பிக்கிறதுக்காக. ಆ ಹಡಗು ಇನ್ನೇನು ಮುಳುಗಬೇಕು ಅಂತ ಟೈಮಲ್ಲಿ ಆ ನಾವಿಕರೆಲ್ಲ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಹೆಂಗಾದ್ರೂ ಮಾಡಿ ನಿಮ್ ದೇವ್ರನ್ನ ಕೂಗ್ಕೊಳ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ. எல்லா இடத்துலயும் கடைசி நேரத்துல அதான் சொல்லுவாங்க. ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಟೈಮಿಗೆ ಅದೇ ಹೇಳ್ತಾರ. ஆஸ்பத்திரிக்கு போங்க, ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗ್ರಿ, உங்களை நான் பாத்துக்கிறேன். ಅಯ್ಯೋ ನಾನು ನೋಡ್ಸ್ಕೊಂಡ್ತೀನಿ. இதுதானா? ಇದೇನಾ? பாரு மேல இருந்து கீழே வரைக்கும் டெஸ்ட் எடுறேன். ಮೇಲಿಂದ ಕೆಳಗವರೆಗೂ ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ರು. கால் வலிக்குதுப்பா, ಕಾಲ್ ನೋತಪ್ಪ, தலையில இருந்து தான் எடுக்கணும், ತಲೆಯಿಂದಾನೇ ತೆಗಿಬೇಕು ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್. அப்போதான் தெரியும், ಅವಾಗ್ಲೇ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ஏதோ பண்ணி நம்ம காசெல்லாம் புண்டிக்கிட்டு ಏನೋ ಒಂದು ಮಾಡಿ ನಮ್ ದುಡ್ಡೆಲ್ಲ ಕಿತ್ಕೊಂಡು கடைசியில சொல்லுவான், ಕಡೆದಾಗ ಹೇಳ್ತಾರೆ இனி கஷ்டங்க, ಇನ್ನು ಕಷ್ಟ ರೀ, எல்லா கடவுளையும் கூப்பிடுங்க, ಇನ್ನೆಲ್ಲ ದೇವ್ರನ್ನ ಕೂಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கடைசியில அவன் சொல்ற வார்த்தை, ಲಾಸ್ಟ್ ಹೇಳೋ ಮಾತು ಅದೇ. விமானத்துல இப்படிதான் சொன்னாங்க. ಸೊ ಈ ವಿಮಾನದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು. கடைசியில தேவ செயலாக, ಕಡೆಯದಾಗಿ ದೇವರ ಕಾರ್ಯವಾಗಿ விமானம் இறுதியாக வந்து பத்திரமாய் இறங்கிடுச்சு. ವಿಮಾನವು ಭದ್ರವಾಗಿ ಬಂದು ಇಳಿದೋಯ್ತು. எல்லாரும் ಬೇರೆ ಅರಂಜ ಮೋರಿ ಒಂದು இறங்கி வராங்க வெளியே. ಎಲ್ಲರೂ ಎದುರ್ಕೊಂಡು ಕುಣ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಹೊರಗೆ ಓಡಿ ಬರ್ತಾರೆ. ஒரு பிரச்சனை, அவ்வளோ பெரிய சூழ்நிலை, இதயத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ஐயோ பொழைச்சா போதுன்னு இறங்கி குதிக்கிறான் வெளியே. ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡಾಗಿದೆ, ಹೆಂಗೋ ಬದುಕಿದ್ರೆ ಸಾಕಂತ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಎಗರಿ ಹೊರಗಡೆ ಜಿಗಿತಿದ್ದಾರೆ. ஒவ்வொருத்தருடைய முகத்திலும் பேய் அரைஞ்ச மாதிரி, ಒಬ್ಬೊಬ್ರು ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡ ದೆವ್ವ ಹಿಡಿದವ್ರ ತರ ಇದ್ರು. பயம், ಭಯ, திகில், ಸೊ ದಿಗಿಲು, மரண பயம், ಸೊ ಆ ಸಾವಿನ ಭಯ, உழைப்பனா, ಸೊ ನಾವು ಬದುಕ್ತಿನಾ, என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே, பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு வந்துட்டேன், திருப்பி போய் பாப்பேனா, ಕೆಲಸ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ಟೆ, ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಬಿಟ್ಟು ಬಂದೆ, ತಿರುಗಿ ಹೋಗಿ ನೋಡ್ತೀನಿ ಅವ್ರ ಮುಖಾನ. இப்படி ஒரு பதற்றம் அவங்களுக்கு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಆತರ. ஆனா இந்த கதையை எழுதும் போது அந்த ரிப்போர்ட்டர் பேப்பர்ல அப்படி எழுதுறாரு. ಆದ್ರೆ ಈ ಕತೆ ಬರಿಬೇಕಾದ್ರೆ ಆ ಬರಹನ ರಿಪೋರ್ಟರ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இறுதியில ஒரு தாயார் இறங்குறாங்க. ಸೊ ಈ ಒಂದು ಕಡೆಯದಾಗಿ ಒಂದು ತಾಯಿಯವರು ಇಳಿತಾರಲ್ಲಿ. அவள் கையில ஒரு குழந்தை இருந்தது. ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಇತ್ತು. இந்த தாயினுடைய முகம் பேருஞ்ச மாதிரி பயத்துல நிறைந்திருக்கு. ಈ ತಾಯಿ ಮಗ ಭಯದಿಂದ ಒಂದು ದೆವ್ವ ಹಿಡಿದಳ ತರ ಕಾಣ್ತಿದ್ಲು. ஆனா அந்த கையில இருந்த குழந்தை, ಆದ್ರೆ ಕೈಯಲ್ಲಿರುವಂತ ಮಗು அமைதியாய் ಅದು ಶಾಂತವಾಗಿನೇ ಮಲಗಿದೆ. அதை பார்த்தாங்க, ಅದನ್ನ ನೋಡಿದ್ರು, அத போட்டோ எடுத்தாங்க, ಅದನ್ನ ಫೋಟೋ ತೆಗೆದ್ರು, பேப்பர்ல ஃபிளாஷ் பண்ணாங்க. ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ಫ್ಲಾಶ್ ಅಲ್ಲಿ ನ್ಯೂಸ್ உலகம் எங்கும் ஃபிளாஷ் ஆச்சு. ಸೊ ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆ ಸುದ್ದಿ ಹರಡಿತು. என்ன செய்தி? ಏನ್ ವಿಷಯ? விமானிலிருந்து விமானத்துல பயணித்த அத்தனை பேரும் நடுக்கம். ಏನ್ ಸಮಾಚಾರ ಅಂತಂದ್ರೆ ಆ ವಿಮಾನದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ನಡುಗ್ತಿದ್ರು. இந்த குழந்தை மாத்திரம் ஒரு விதமான பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் தாயின் மடியில
அமைதலாய் தூங்கிக் கொண்டிருந்தது. ಆದ್ರೆ ಈ ಮಗು ಮಾತ್ರ ಯಾವ ಭಯವಿಲ್ಲದೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ ತಾಯಿಯ ಮಡಿಲಲ್ಲಿ ಆರಾಮಾಗಿ ಅದು ಮಲಗಿದೆ. ஏன்? ಯಾಕೆ? அதுக்கு ஒரு விசுவாசம். ಅದಕ್ಕೊಂದು ನಂಬಿಕೆ. தாய் என்னை கைவிட மாட்டாள், ತಾಯಿ ನನ್ನನ್ನ ಕೈ ಬಿಡಲ್ಲ, தாயின் மடியிலே நான் இருக்கிறேன், ತಾಯಿಯ ಮಡಿಲಲ್ಲಿ ನಾನು ಇದೀನಿ ಅಂತ எனக்கு ಹೇಳಿ. ஒரு கேடம் வராது, ನನಗೆ ಒಂದು ಕೇಡು ಬರಲ್ಲ, தாய் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். ನನ್ನ ತಾಯಿ ಎಲ್ಲವನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ತಾಳೆ. ஒரு குழந்தைக்கு தன் தாயின் மேல் நம்பிக்கை இருக்குமானால், ಒಂದು ಮಗುಗೆ ತನ್ನ ತಾಯಿಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರುವುದಾದ್ರೆ, நம்முடைய நம் விசுவாசிகளாகிய நமக்குள்ள, ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವಂತ ನಮ್ಮೊಳಗೆ, நாம் விசுவாசிக்கிற தேவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும். ನಾನು ನಂಬುವಂತ ದೇವರ ಮೇಲೆ ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், ಆತನ ಎಲ್ಲವನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುವನಾಗಿದ್ದಾನೆ, அவர் சகலத்தையும் பார்த்துக்கொள்வார். ಆತನ ಸಕಲವನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುವನಾಗಿದ್ದಾನೆ. கல்யாணமா ಮದ್ವೆನಾ பார்த்துக்குவார், ಆತ ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ. பிள்ளை பேரா ಮಕ್ಕಳು ಇರ್ಬೇಕಾ பார்த்துக்கொள்வார், ಆತ ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ. வியாதியா ಸೊ ರೋಗವಾ பார்த்துக்கொள்வார், ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ. கடனா ಸಾಲನಾ பார்த்துக்கொள்வார், ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ. வீடு கட்டலையா ಮನೆ ಕಟ್ಲಿಲ್ವಾ பாதியில நிக்குதா ಅರ್ಧಕ್ ನಿಂತೈತಾ பார்த்துக்கொள்வார், ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. நிலத்துல விதைச்சிருக்கிறாயா, ಸೊ ಹೊಲದಲ್ಲಿ ಬೀಜ ಬಿತ್ತಿದ್ಯಾ, விதை வளரணுமா, ಸೊ ಇನ್ ಬೆಳಿಬೇಕಾ, ಬೆಳೆ அறுவடை செய்யணுமா, ಸೊ ಆತನ ಸುಗ್ಗಿಕಾಲ ಬರ್ಬೇಕಾ, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். ಎಲ್ಲವನ್ನ ಆತನ ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ. என் எதிர்காலத்தை அவர் ನಿನ್ನ பார்த்துக்கொள்வார், ಭವಿಷ್ಯತ್ತನ್ನ ಆತನ என் ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ನಿನ್ನ பார்த்துக்கொள்வார். ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ್ತನ್ನ ಆತ ನೋಡ್ತಾನೆ. அதுதான் விசுவாசி. ಅದೇ ನಂಬಿಕೆ, இந்த ಅದೇ விசுவாசி ವಿಶ್ವಾಸಿ. இந்த விசுவாசிக்கு ಈ ವಿಶ್ವಾಸಿಗೆ பதற்றமே இருக்காது. ಆತರನೇ ಇರಲ್ಲ. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ಸೊ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, அதிக நேரம் பிசாசு நம்மை வஞ்சித்து ஏமாத்துவது எப்படி தெரியுமா? ಅನೇಕ ಸಮಯ ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನ ವಂಚಿಸಿ ಏಮಾರ್ಸೋದು ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾ? ஏன்னா சர்ச்சுக்கு போறியா, ಏನ್ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತೀಯಾ, எவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிற தெரியலையா, ಇಷ್ಟು ಸಮಸ್ಯೆ ಇಟ್ಕೊಂಡಿದೆ ಗೊತ್ತಲ್ಲ, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், ನಾಳೆ ಫೀಸ್ ಕಟ್ಟಬೇಕು, நாளைக்கு கரண்ட் பணம் கட்டணும், ನಾಳೆ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಕಟ್ಟಬೇಕು, நாளைக்கு வாடகை கொடுக்கணும், ನಾಳೆ ಬಾಡಿಗೆ ಕೊಡ್ಬೇಕು, கடங்காரன் வருவான் கடன் ಸಾಲದವನು கொடுக்கணும், ಬರ್ತಾನೆ ಸಾಲ ಕೊಡ್ಬೇಕು. என்னமா அப்படி போய்கிட்டு இருக்கிறியா? ಏನ್ ಹಿಂಗ್ ಹೋಗ್ತಿದ್ಯಲ್ಲ ಎದ್ದು. இதுதான் நம்மன் சொல்லுவது. ಇದೇ ಅವನು ಹೇಳೋದು. ஆனால் விசுவாசிக்கு என்ன? ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗೇನು? நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன், ನಾನು ನಂಬುವವನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನಾನು ಅರಿತವನಾಗಿದ್ದೇನೆ. சொல்லுங்க ஆமென். ಆಮೇಲೆ ಹೇಳ್ರಿ அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலூಯಾ. அல்ல வாயை திறந்து சத்தமா சொல்ல சொல்ல விசுவாசம் உள்ளே வந்து உட்கார்ந்துக்கும். ಚೆನ್ನಾಗಿ ಬಾಯಿ ತೆಗೆದು ಹೇಳ್ತಾ 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 ನಂಬಿಕೆ ನನ್ನ ಒಳಗಡೆ ಬಂದು ಕೂತು ಬಿಡುತ್ತೆ. கர்த்தர் சகலத்தையும் செய்வார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த ஆண்டு ಈ ವರ್ಷ நாங்க கிறிஸ்மஸ்க்கு வரது 3 மாசத்துக்கு முன்னாலே நாங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுவோம். ಸೊ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಬರಕ್ಕಿಂತ 3 ತಿಂಗಳು ಮುಂಚಿತವಾಗಿನೇ ಎಲ್ಲವನ್ನ ನಾವು ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತೀವಿ. எல்லா சபையில இருந்து எங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ಸೊ ಎಲ್ಲ ಸಭೆಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನ ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ರು. ஆயிடுச்சு, கணக்கு பார்த்தா 2000 தாண்டி போயிடுச்சு. ಸೊ ಎಲ್ಲ ಸೇರಿ ಲೆಕ್ಕ ಹಾಕೋದು 2000 ದಾಟಿ ಹೋಗ್ಬಿಡ್ತು. வெறும் சேலைகள் மாத்திரம் 2250 சேலைகள் ஆயிடுச்சு. ಬರೀ ಸೀರೆಗಳು ಮಾತ್ರ 2250 ಸೀರೆಗಳಾಗ್ಬಿಟ್ಟು. அதுல எல்லாம் இந்த கைலிகள் கொடுக்கணும், ಸೊ லுங்கி கொடுக்கணும், ಅದಕ್ಕಿಂತ ಲುಂಗಿ ಕೊಡ್ಬೇಕು, ಮತ್ತೆ ನೆಕ್ಸ್ಟ್ டவல் கொடுக்கணும், ಸೊ ಟವಲ್ ಕೊಡ್ಬೇಕು, மக்களுக்கு பணம் கொடுக்கணும், ಸೊ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಣ ಕೊಡ್ಬೇಕು, மக்களுக்கு சில பேருக்கு மற்ற பொருட்களை கொடுக்கணும், ಸೊ ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ವಿಷಯಗಳು ಕಾರ್ಯಗಳನ್ನು கனம் பண்ணணும், ಸೇವಕರನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕು. கணக்கு போட்டு பார்த்தா பல லட்சங்கள். ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ನೋಡಿದ್ರೆ ಅನೇಕ ಲಕ್ಷಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು. இந்த வருஷம் எங்களுக்கு நார்த் இந்தியால இருந்து வேற அழைப்பு வந்து. ಸೊ ಈ ವರ್ಷ ನಮಗೆ ಉತ್ತರ ಭಾರತದಿಂದ ಬೇರೆ ಒಂದು ಕರಿವಿಕೆ ಬಂತು. என்ன பண்றது, ಏನ್ ಮಾಡೋದು, எப்படி போகிறது, ಹೇಗೆ ಹೋಗೋದು? இதுக்கு இல்லாத எங்களுக்கு மூழிய செலவுகள் ஏராளம் உண்டு. ಸೊ ಇದು ಅಲ್ಲದೆ ಮತ್ತೆ ಸೇವೆ ಖರ್ಚುಗಳು ಬಹಳ ಇದಾವೆ ನನಗೆ. நாங்க சபை வச்சிಲ್ಲ, ನಾವು ಸಭೆ ಇಟ್ಟಿಲ್ಲ. வாரம் எதனா கத்தர் கொடுப்பாரான்னு பாக்குறதுக்கு, ವಾರ ವಾರ ದೇವ್ರ ಏನಾದ್ರು ಕೊಡ್ತಾರ ಅಂತ ಎದುರು ನೋಡಕ್ಕೆ, ஆண்டவரே பாக்குற ஊழியம், ದೇವರೇ ನೋಡುವಂತ ಸೇವೆ ನಮ್ದು. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ, ஆண்டவரே ದೇವ್ರೇ 25 வருஷம் எனக்கு கைவிடல, 25 ವರ್ಷ ನನ್ನ ಕೈ ಬಿಡ್ಲಿಲ್ಲ, இப்போ கை விட்டுருவீರ, ಇವತ್ತ ಕೈ ಬಿಟ್ಬಿಡ್ತೀರಾ? எனக்கு தெரியும், ನನಗೆ ಗೊತ್ತು, நீ சந்திப்பி, ನೀನು ಸಂಧಿಸ್ತೀಯಾ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ಸೊ ಏನಾಯ್ತು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இதுக்கு அடுத்த வாரமும் 4 சபைக்கு போனோம் நான். ಸೊ ಇದು ಆದ್ಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟ್ 4 ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ ನಾನು. அதுக்கும் தேவையை சந்திச்சு, ಅದಕ್ಕೂ ದೇವರ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಪೂರೈಸಿಬಿಟ್ಟ. எல்லாம் ரெடி, ಎಲ್ಲ ರೆಡಿ. இதெல்லாம் செஞ்சவர் யாரு? ಇದನ್ನ ಮಾಡಿದವರು ಯಾರು? என்னுடைய தகப்பன், ನನ್ನ ತಂದೆ. உங்களுக்கும் அவர் தான் செய்வார். ನಿಮಗೂ ಆತನ ಅದೇ ಮಾಡ್ತಾನೆ, உங்களுக்கு ನಿಮಗೂ ಆತನ ಅದೇ ಮಾಡ್ತಾನೆ. granted. ಸೊ ಗ್ರಾಂಟ್ ಆಯ್ತು, ನಿಮಗೋಸ್ಕರ ಸೈನ್ ಹಾಕಾಯ್ತು. விசுவாசிக்கு தேவன் வச்சிருக்கிற பெரிய பாக்கியம். ಅದೇ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ದೇವರು ಇಟ್ಟಂತ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. விசுவாசிகள் பதறவே கூடாது. ಸೊ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಾವು ಗಲಿಬಿಲಿಗೊಳ್ಳೇಬಾರದು. எந்த காரியத்தையும் கொடுத்து நீங்க பயப்படாதீங்க. ಯಾವ ಕಾರಣಕ್ಕೊಂಡು ನೀವು ಹೆದರಿ ಬಿಡಬೇಡ್ರಿ. வேதம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, விசுவாசிக்கிறவன் ಸೊ ನಂಬುವವನು பதற மாட்டான். ಅವನು ಗಲಿಬಿಲಿಗೊಳ್ಳಲ್ಲ, ಹೆದರಲ್ಲ. நம்புறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? ஐயோ பச்சை வருது, ಅಯ್ಯೋ ಬರ್ತೈತೆ, ஐயೋ என்ன கொஸ்டின் வருமோ, ಅಯ್ಯೋ ಏನ್ ಪ್ರಶ್ನೆ ಬರ್ತತೋ, கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சா, ಸೊ ಪ್ರಶ್ನೆಗೆ ಹೊರಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾ. கொஸ்டின் அவுட் ஆனா என்ன, வாதியார் அவுட் ஆனா நம்மளுக்கு என்ன? ಪ್ರಶ್ನೆ ಪತ್ರಿಕೆ ಹೊರಗೆ ಬಂದ್ರೇನು, ಮಾಸ್ಟ್ರೇ ಹೋದ್ರೇನು?
நம்ம கூட ஒத்திருக்கிறாரு. ನಮ್ಮ ಒಳಗೊಬ್ನಿದ್ದಾನೆ, ನಮ್ಮ ಜೊತೆಗೊಬ್ನಿದ್ದಾನೆ. நாம் செய்ய வேண்டியதை ஒழுங்காய் செய்தால் அவர் நிச்சயமாய் மற்றதை செய்து முடிப்பார். ಸೊ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನು ಉಳಿದಿದ್ದ ಆತನ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. யார் விசுவாசி? ಯಾರು ವಿಶ್ವಾಸಿ? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். 19ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி கேட்கிறாரு ஒரு கேள்வி சபையை பார்த்து. ಒಂದ್ ಸಭೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ, ನೀವು ನಂಬಿದಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಹೊಂದಿದಿರೋ ಎಂದು ಅವರನ್ನು ಕೇಳಲು ಅವರು ಅವನಿಗೆ ಇಲ್ಲ, ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಉಂಟೆಂಬುದನ್ನು ನಾವು ಕೇಳಲಿಲ್ಲ ಅಂದರು. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ನೀವು ನಂಬಿದಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಹೊಂದಿದಿರೋ ಎಂದು ಅವರನ್ನು ಕೇಳಿದನು. யார் விசுவாசி? ಯಾರು ವಿಶ್ವಾಸಿ? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನ ಹೊಂದಿದವನು. உங்களை பார்த்து ஒரு கேள்வி நீங்களே விரல வச்சு கேட்டுங்க. ಸೊ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನೀವೇ ಬೆರಳಿಟ್ಕೊಂಡು ಕೇಳ್ಕೊಳ್ರಿ. நீங்கள் விசுவாசியா? ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾ? அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೀರಾ? எதுக்கோ ஒரு நாள் கேட்டுக்கிட்டே இல்ல, ಯಾವತ್ತೋ ಒಂದು ದಿನ ಒಂದೇ ಅಲ್ಲ. இன்னைக்கு காலையில அபிஷேகத்தை நிரம்பினீங்களா? ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಅಭಿಷೇಕ ತುಂಬಲ್ಪಟ್ರ? சபையில வந்து நீ இல்லையே நான் இல்லையேன்னு பாட்டு பாடினாங்களே, அப்ப ஆவியானவர் இறங்கி வந்தாரா? ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದಾಗ ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಾಡುವಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ಬಂದು ಇಳಿದ್ನಾ? விசுவாசிகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய அடையாளமே இதான். ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ದೇವರಿಟ್ಟಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುರುತು ಅಂದ್ರೆ ಇದೆ. அப்படின்னு சில ಕೆಲವರು ಸುಮ್ಮನೆ ಬೆಬೆ ಬೆಬೆ ಅಂದ್ಬಿಡ್ತಾರೆ. போடு ஒன்ன சொல்ல அப்படி சொல்லுவேன் நான். ಹಂಗೆ ಹೇಳ್ತೀನಿ. மூடு எதுக்கு கத்தின்னு கிடக்குற? ஏன்னா பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பேசுறதுக்கும் இவங்களே பிராக்டிஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲವರು ಹಂಗ್ ಮಾಡೋದ್ರಿಂದ ಅವರಾಗ ಅವರೇ ಮಾತಾಡೋದಕ್ಕೂ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಐತೆ. சில பேர் பாருங்களேன், குழம்பு ஊத்துறன்னு வருவான் அம்மா அப்பா கிட்ட. ಕೆಲವರು ಸಾರಾಗ್ತೀನಿ ಅಂತ ಬರ್ತಾರೆ. ஆனதுல இருந்து தூரமாவே நிக்கிறேன். குழம்பு ஊத்துறேன்னு வருவான். ಸಾರ್ ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ಬರ್ತಾರೆ. சார் கொஞ்சம் ஊத்துட்டுமா? ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ಲಾ? ஊத்துட்டுமா? ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ಲಾ? ஊத்துட்டுமா? ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ಲಾ? ஊத்தி தொலையேன். ಸೊ ಹಾಕಿ ಸಾಯಿ. ஏன் ஊத்துறமா கேட்டீங்க? ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ. முதல்ல அதுல பார்த்தா உள்ள ஒண்ணே இருக்காது. சொல்றீங்கன்னு ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಒಳಗಡೆ ಏನಿರಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಕೆರಿತಿರ್ತಾರೆ. சும்மா கேட்பாங்க, ಸುಮ್ಮನೆ ಕೇಳ್ತಾರೆ. உங்களை தான் சொல்றேன். ನಿಮ್ಮನ್ನೇ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು. வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரி பண்றீங்க பாருங்க. ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಹೆಂಗ್ ಮಾಡ್ತೀರಿ ನೋಡ್ರಿ ನೀವು. நம்ம அனிதா அப்படி இல்ல. ಸೊ ನಮ್ಮ ಅನಿತಾ ಸಿಸ್ಟರ್ ಹಂಗಿಲ್ಲ, ಬಾರಿ போடும். ಸೊ ಹಂಗೆ ಬಾಚಿ ಹಾಕ್ತಾರೆ. நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க, ஏன்னா அவங்க பிள்ளைங்க. ಸೊ ನೀವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತೀನಿ ಅಂತ ನಂಬ್ತೀನಿ. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಅವ್ರ ಮಕ್ಕಳು. சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா ಕೆಲವೊಬ್ರು ಮನೆ ನೋಡಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ஊத்திட்டுமா ಹಾಕ್ಲಾ? எது ரசம்? ಏನು ರಸನ? இந்த ரசத்தை ஊத்துறதுக்கு இத்தனை கேள்வி. ಈ ರಸನ ಹಾಕಕ್ಕೆ ಇಷ್ಟು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀಯ? அப்படி இல்ல. ಹಂಗಲ್ಲ. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೊಂದಿದ್ದೀರಾ? Have you filled by the Holy Spirit? ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? சபை ஆவியில நிறைந்தில்லாத பட்சத்துல, ಸಭೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಡದ ಪಕ್ಷದಲ್ಲಿ உங்க சபையில போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு. ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟಗಳು ಬರ್ತಾನೆ ಇರ್ತದೆ. பற்றாக்குறைகள் இருந்து கொண்டே இருக்கு. ಸೊ ಅವಶ್ಯಕತೆಗಳು ಇದ್ದಾನೆ ಇರ್ತವೆ. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்வில, ಒಬ್ಬ ವೈಯಕ್ತಿಕ ವ್ಯಕ್ತಿಯ ಜೀವನದಲ್ಲಿ, உங்களுடைய குடும்பத்தின் வாழ்வில, ಕುಟುಂಬದ ಜೀವನದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பட்சத்துல, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇಲ್ಲದ ಪಕ್ಷದಲ್ಲಿ கப்பல் அசைகிறது போல, காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிறது போல உங்கள் குடும்ப வாழ்க்கை அலைக்கழிக்கப்படும். ಅಲೆಗಳಿಂದ ಗಾಳಿಗಳಿಂದ ಹಡಗು ಅಳ್ಳಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿತವು ಅಳ್ಳಾಡ್ತಿರ್ತದೆ. விசுவாசி பதறான். ನಾನ್ ವಿಶ್ವಾಸಿ, ನಾನ್ ಎದರಲ್ಲ. நீ தான் பதறுவ. ನೀನೇ ಎದುರ್ತೀಯ. ஏன்? ಯಾಕೆ? அபிஷேகம் இல்ல. ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲ. நீ பதறாமல் உன்னை காப்பதே பரிசுத்த ஆவியானவர் தானே. ನೀನು ಹೆದರ್ಲಾರ್ದಂಗ ಕಾಪಾಡೋದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ವಾ? ஆவியானவர் இருந்தா தான் பதற முடியாது. ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇರೋದ್ರಿಂದಾನೇ ನಾವು ಹೆದರ್ಲಾರ್ದಂಗ யார் ஒருவன் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறானோ, வேதம் வாசிக்கிறானோ, வாழ்கிறானோ, அவன் வாழ்க்கையில பதற்றம். ಯಾರು ಒಬ್ಬನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಆತನ ಆರಾಧಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ತಾನೋ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಹೆದರಿಕೆ ಅನ್ನೋದು ಇರಲ್ಲ. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும். ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕರ್ತನ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கும். ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಕರ್ತನ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. கர்த்தரே நமக்காக இந்த காரியங்களை செய்வார். ಕರ್ತನೇ ನಮಗಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லட்டும். ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಒಂದು ವಂದನೆ ಹೇಳೋಣ. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால், ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಿರುವುದಾದ್ರೆ ஒரு நாளும் ஒரு கேடும் வராது. ಒಂದು ದಿನವೂ ಒಂದು ಕೇಡು ನಿಮಗೆ ಬರಲ್ಲ. ಸ್ತೋத்திரம் சொல்லுங்க. ಎಜ್ಜನ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೀರಿ, ಕೈ ಹೇಳ್ತೀರಿ. பெற்றுக்கொள்ளலனா, ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ முதலாவது பெற்றுக்கொள்ளுங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಹೊಂದ್ಕೊಳ್ರಿ. நிறைய பேர் இப்ப கிறிஸ்துமஸ் வருது, புடவை வாங்கி கொடு, சுடிதார் வாங்கி கொடு, அப்புறம் லெகங்கா வாங்கி கொடு, இப்ப எல்லாம் மிடி வந்து மிடி ஸ்கர்ட் எப்படி வந்துக்கு அப்படி வந்துக்குது, எதையாவது வாங்கிக்கோ. பரிசுத்த ஆவியானவர் முதல் பெற்றுக்கோ. ಅನೇಕರು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಬರ್ತಾ ಇದೆ, ನನಗೆ ಸೀರೆ ಇಸ್ಕೊಡು, ಚುಡಿದಾರ್ ಇಸ್ಕೊಡು, ಲೆಹಂಗಾ ಇಸ್ಕೊಡು, ಮಿಡಿ ಇಸ್ಕೊಡೈತೆ. ನೀನ್ ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ತಗೋ, ಮೊದಲನೇದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೊಂದ್ಕೋ.
எனக்கு பரிசுத்த ஆவியானவரே தெரியாது. ನನಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் போன சபையில அவரை பத்தி ரொம்ப பேச மாட்டாங்க. ನಾವು ಹೋಗುವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತನ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡಲ್ಲ. பாஸ்டருக்கே தெரியாது, அப்புறம் எப்படி பேசுவாங்க? ಪಾಸ್ಟರ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಹೆಂಗ್ ಮತ್ತೆ ಹೆಂಗ್ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஏதோ வயலும் பேசிட்டு போவாங்க. ಏನೋ ಒಂದು ವಾಯ ಅಂತ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. வயலும் வாழ்வும். ಓಕೆ சொல்லு. ಓಕೆ ಸೊ ಏನೋ ಒಂದು ನಮ್ಮ ಒಂದು ಕಾಡು ಜೀವನ ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿರ್ತಾರೆ. ஆமா, அது வயலும் வாழ்வுன்னு ஒரு சீரியல் அது அந்த காலத்துல. ಸೊ ಆ ಕಾಡು ಜೀವನ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಸೀರಿಯಲ್ ಟಿವಿಲಿ ಬರೋ ಪ್ರೋಗ್ರಾಮ್. எதனா வயல்ல எப்படி உரம் போடணும், அதுல எப்படி நட்டு வைக்கணும், இதை சொல்லின்னு கிடப்பானுங்க. ಏನಾದ್ರೂ ಹೊಲದಲ್ಲಿ ನಾನು ಹೆಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು, ಏನ್ ಬಿಚ್ಚಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಇದನ್ನ ಹೇಳ್ಕೊಂಡು ತಿರ್ತಿರ್ತಾರೆ. கிறிஸ்தவ ஜீவியம் வயலும் வாழும் அல்ல. ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತನ ಹೊಲ ಮತ್ತೆ ಜೀವನ ಅಲ್ಲ, பரிசுத்தாவிலே நிறைந்திருப்பது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರೋದು. சேவான் பரிசுத்தாவிலே நிறைந்திருந்தான். ಸೊ ಸ್ಟೇಫನನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟನು. பேதுரு பரிசுத்தாவிலே நிறைந்திருந்தான். ಪೇತ್ರನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದನು. பவுல் பரிசுத்தாவிலே நிறைந்திருந்தான். ಪೌಲನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದನು. அப்போஸ்தலர் 19:2 அப்படி சொல்கிறது. ಅಪೊಸ್ತಲರು 19:2 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. அப்போஸ்தலர் 5:15-16 சொல்கிறது. பவுல் பேதுரு பரிசுத்தாவிலே நிறைந்திருந்தான். ಅಪೊಸ್ತಲ 5:16-17 ಹೇಳುತ್ತೆ ಪೇತ್ರನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಅಂತ. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ಅಪೊಸ್ತಲರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದ್ ನೋಡ್ರಿ. பரிசுத்தாவிலே நிறைந்த ஸ்தேவான் என்று எழுதியிருக்கிறது. ಸ್ಟೇಫನನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. அப்போஸ்தலர் 4:14 வாசித்து பாருங்க. ಅಪೊಸ್ತಲರು 4:14 ಓದ್ ನೋಡ್ರಿ. இயேசு பரிசுத்தாவிலே நிறைந்திருந்தார். ಯೇಸು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದನು. இப்படியே பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரிசுத்தாவிலே ಈ நிறைந்திருந்தார். ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಂತರೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ರು. அசுத்தாவிலே நிறைந்தவன் தான் விசுவாசி. ಅಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿ பரிசுத்தாவின்ற பரிசுத்தாவிலே நிறைந்திருக்கிறதா விசுவாசின்னு சொல்றேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬದವನೇ ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. மன்னிச்சிருங்க, இப்பதான் கல்யாணம் ஆಗಿದೆ. ಕ್ಷಮಿಸ್ಬಿಡ್ರಿ, ಇವಾಗಲೇ ಮದುವೆ ಆಗೈತೆ ಅಂತ. வீட்டுல பரிசுத்தாவிதான் இங்க என்னப்பா நீ ஃப்ளோல எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ரைட். பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிறவன் தான் விசுவாசி. சோ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಿರೋವನೇ ವಿಶ್ವಾಸಿ. நீங்க எதுல நிறைஞ்சிருக்கீங்க? சோ ನೀವು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ತುಂಬಿರ್ತೀರಿ? உங்க பார்த்தவனே சொல்றேன். சோ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಹೇಳ್ತೀನಿ, நீங்கள் ஸ்தேவானை போல இருக்கணும்னா, ಸ್ಟೇಫನನ ಹಾಗೆ, சிம்சோனை போல இருக்கணும்னா, ಸಂಸೋನನ ಹಾಗೆ ಇರಬೇಕು, ಗಿದ್ಯೋனை போல இருக்கணும்னா, ಗಿದ್ಯೋನನ ಹಾಗೆ ಇರಬೇಕಂದ್ರೆ, தாவீதை போல இருக்கணும்னா, ದಾವೀದನ ಹಾಗೆ ಇರಬೇಕಂದ್ರೆ ஆவியில நிறைந்திருங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. 1 சாமுவேல் 16:13 சொல்லுது, தாவீது பரிசுத்த ஆவியை நிரம்பினான். 1 ಸಾಮುವೇಲಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ ದಾವೀದನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. எந்த பரிசுத்தவானை எடுத்துக்கங்க, ಯಾವ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ஆவியில நிறைந்தார்கள், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಲ್ಪಟ್ಟರು. அவனுக்கு தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வரும். ಸೋ ಆತನಿಗೆ ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ. பரிசுத்த ஆவியானவர் யார்? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಯಾರು? வேதம் சொல்றது, ಸೋ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, யோவான் 14ஆம் அதிகாரம், ಯೋಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, யோவான் 16ஆம் அதிகாரம், ಯೋಹಾನ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಕಳಿಸ್ತೀನಿ, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், ನಾನು ಹೋಗಿ ತಂದೆನ ಬೇಡ್ಕೊಳ್ತೀನಿ, அவர் வந்தால், ಆತನು ಬಂದ್ರೆ உங்களுக்கு ನಿಮ್ಮನ್ನ பாவத்தை குறித்து, ಪಾಪವನ್ನ ಕುರಿತು, நீதியை குறித்து, ನೀತಿಯನ್ನು ಕುರಿತು, நியாய தீர்ப்பை குறித்து, ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕುರಿತು கண்டித்து உணர்த்துவார். ಸೋ ನಿಮ್ಮನ್ನ ಖಂಡಿಸಿ ಆತನ ಎಚ್ಚರಿಸ್ತಾನೆ. யோவான் 2:27 சொல்கிறது, 1 ಯೋಹಾನ 2:27 ಹೇಳ್ತದೆ, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬರುವಾಗ நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே போதிக்கப்படுவீர்கள். ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಬೋಧಿಸಲ್ಪಡ್ತೀರಾ. அந்த ஆவியானவர் எல்லாம் எப்படி போதனை கிடைக்கும்? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇಲ್ದಂಗೆ ಹೆಂಗ್ ಬೋಧನೆ ಸಿಗುತ್ತೆ? எப்படி விசுவாசம் கிடைக்கும்? ಹೇಗೆ ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற கனி தான் ஆவியின் கனி. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಫಲಗಳೇ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಫಲಗಳು. இந்த ஆவியின் கனி எப்படி உங்களுக்குள்ள விளையும்? ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಫಲಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಬೆಳೀತದೆ? சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இதெல்லாம் ஆவியினால் உண்டாகிற கனி. ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ನಂಬಿಕೆ, ದೀರ್ಘಶಾಂತಿ, ದಯೆ, ಉಪಕಾರ, ಶಮೆದಮೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲಿ ಗೊತ್ತಾ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಫಲಗಳು ಇವೆಲ್ಲ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಬರ್ತದೆ. இப்போ அவங்க இல்லைன்னா எப்படி நமக்குள்ள விசுவாசம் வரும்? ಪವಿತ್ರಾತ್ಮನ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಹೆಂಗ್ ಬರ್ತದೆ? ஆவியின் வரங்கள் 9, ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರಗಳು 9. இந்த வரங்கள் எப்படி வரும்? ಆ ವರಗಳು ಹೆಂಗ್ ಬರ್ತವೆ? பேய பார்த்து நீ ஓடதான் செய்வ. ಸೊ ದೇವರನ್ನ ನೋಡಿ ನೀನು ಓಡ್ತೀಯ. ஆவியானவர்களால் நினைப்பு இருந்தா, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಇರುವಂತ ನೆನಪಿದ್ರೆ நம்மளை பார்த்து பேய் ஓடும். ಸೊ ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ದೆವ್ವ ಓಡ್ತದೆ. அதுக்கு தான் வேதம் சொல்கிறது, ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் விசுவாசிகளான பொழுது, ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾದಾಗ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದಿರಾ? பிரியமான தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, உங்க இதயத்துல அந்த எண்ணங்களை வச்சுக்கங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಯೋಚನೆಗಳು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. பரிசுத்த ஆவியை பெற்றுதானா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ತೇನೆ. பற்றுது ஏதோ ஒரு நாள் பேசணும் அப்படி இல்ல. ಏನೋ ಒಂದಿನ ಮಾಡ್ತಿಲ್ಲ ಆತರ ಅಲ್ಲ. பேசுங்கள், ಸೊ ಮಾತಾಡ್ರಿ, அதிகமாய் பேசுங்கள், ಅಧಿಕವಾಗಿ ಮಾತಾಡ್ರಿ, மணிக்கணக்காய் பேசுங்கள், ಗಂಟೆಗಟ್ಟಲೆ நாள் ಮಾತಾಡ್ರಿ, முழுச பேசுங்கள், ದಿನ ಪೂರ್ತಿ ಮಾತಾಡ್ರಿ, வாரம் முழுச பேசுங்கள், ವಾರ ಪೂರ್ತಿ ಮಾತಾಡ್ರಿ, வருஷத்தின் 365 நாட்களும் பேசுங்க. ವರ್ಷದ 365 ದಿನನೂ ಮಾತಾಡ್ರಿ. அப்படி
அப்படி பேசும்போது ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ பதற்றம் இல்லை. ಸೊ ನಿಮಗೆ ಆತರ ಇರಲ್ಲ. எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்நிய பாஷை வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದ್ರು ಅನ್ಯ ಭಾಷೆ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರ್ತದೆ. நேத்து நான் சொன்னனே, தேவ தூதர்கள் ನೆನ್ನೆ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ನಾನು ದೇವದೂತನೇ. இந்த அந்நிய பாஷையை புரிந்து கொள்வார்கள். ಈ ಅನ್ಯ ಭಾಷೆನ ಅವ್ರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஓ என் கூப்பிடுறப்ப நம்பாலே, ಓ ನಮ್ಮ ಮನುಷ್ಯ ನನ್ನ ಕರಿತಾನಪ್ಪ, அந்நிய பாஷை பாக்க பாரு, அங்க என்ன கவனி, ನೋಡ್ ಅನ್ಯ ಭಾಷೆ ಅಲ್ಲಿ ಏನಂತ ಗಮನಿಸು. புறப்பட்டு வருவார்கள். ಅವನು ಹೊರಟು ಬರ್ತಾನೆ, உனக்கு உதவி செய்ய வருவார்கள். ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ஒரு ஜெபம் பண்ணுங்க, ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. முழங்கால் போட்டாலே, ನಾನು ಮೊಣಕಲ್ ಹಾಕಿದ್ರೇನೆ அந்நிய பாஷையை பேசணும். ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು. சபைக்குள்ளே வந்தாலே, ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದ್ರೇನೆ 3 மணி நேரம் அந்நிய பாஷையை பேசணும். 3 ಗಂಟೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ பைபிள் ಮಾತಾಡ್ತಾರೆ. வாசித்தாலே, ಬೈಬಲ್ ಓದಿದ್ರೆ அந்நிய பாஷை பேசிட்டே வாசிக்கணும். ಅನ್ಯ ಭಾಷೆ ಓದ್ಕೊಂಡೆ ಓದಬೇಕು. இப்படி ஒரு பிரார்த்தனையோடு ஒரு பொருத்தனையோடு நீங்கள் வாசிப்பீர்கள், வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில பதற்றம் ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಟ್ಟಿಗೆ ತೀರ್ಮಾನದೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಬದುಕುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತರ ಅನ್ನೋದಿರಲ್ಲ. ಮೂರನೇದಾಗಿ அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲರ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದ ನೋಡ್ರಿ. நீங்கள் விசுவாசிகளான பொழுது, ಸೊ ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದಾಗ, வேதம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசி ಸೊ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಶ್ವಾಸಿ, அப்பொழுது ಆಗ ನೀನು உன் வீட்டாரும் ನಿನ್ನ ಮನೆಯವರು ரட்சிக்கப்படுவீர்கள். ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ತೀರಾ. ஹல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. நீங்கள் விசுவாசிகளா, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீங்கன்னா, ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಂಬುದ್ರೆ நீங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்படுவீர்கள். ನೀವು ಕುಟುಂಬವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ತೀರಾ. அவன் வந்து சொன்னா, நீங்க குடும்பமாய் ரட்சிக்கப்படணும்னா ಬಂದೇ ಹೇಳ್ತಾನೆ ನೀವು ಕುಟುಂಬವಾಗಿ இயேசுவை விசுவாசியுங்கள். ಸೊ ಯೇಸುವನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸ್ರಿ. ಆಮೆನ್ சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ பிள்ளையே, ದೇವ ಮಕ್ಕಳೇ, முழு குடும்பம் ரட்சிக்கப்படலையா? ಪೂರ್ತಿ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ವಾ? நான் முதல்ல ரட்சிப்பட்டிருக்கேன், என் வீட்டுக்காரர் ரட்சிப்படல. ನಾನು ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿನಿ, ನಮ್ಮ ಮನೆಯವ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. என் வீட்டுக்காரர் ரட்சிப்பட்டிருக்காரு, என் பிள்ளைங்க ரட்சிப்படல. ನಮ್ಮ ಮನೆಯವ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಮಕ್ಕಳ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. வீட்டுல யாரோ ஒருத்தர் அவன் குடிச்சிட்டு போறாயா, ಸೊ ಮನೇಲಿ ಯಾರೋ ಒಬ್ರು ಅವ್ನು ಕುಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾನಯ್ಯ. என் பொண்ணு கீழ்படி மாட்டேன் ಇಷ್ಟ போல தெரியுது. ಸೊ ನನ್ನ ಮಗು ವಿದ್ಯಾಳಾಗ್ತಿಲ್ಲ, ಇಷ್ಟೊಂದು ಬಂದಂಗ್ ತಿರುಗ್ತಿದ್ದಾಳೆ. பொண்ணு சொல்லுது, அப்பா அம்மா ரட்சிப்படல. ಸೊ ಮಗಳು ಹೇಳ್ತಾಳೆ, ಅಪ್ಪ ಅಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. எங்க போனாலும் இதை கேட்க முடியல. ಎಲ್ಲೋದ್ರೂ ಇದನ್ನ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ஆனா ಆಗ್ತದೆ. வேதம் சொல்லுது, ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬು, அப்பொழுது நீயும் ಆಗ ನೀನು உன் வீட்டாரும் ನಿನ್ನ ಮನೆಯವರು ரட்சிக்கப்படுவீர்கள். ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ತೀರಾ. ரட்சிப்பு வரணும்னா ರಕ್ಷಣೆ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ இயேசுவின் மேல் உன் விசுவாசம் அதிகமாகணும். ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಹೆಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. நிச்சயமாகவே கர்த்தர் என் குடும்பத்தை ரட்சிப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ದೇವರು ರಕ್ಷಿಸ್ತಾನೆ. அது ஒரு பெரிய ப்ராசஸ், பெரியமா. ಅದು ಅನೇಕ ಒಂದು ಕಾರ್ಯರೂಪವಾಗಿ அதுல ಬರಬೇಕು. நிறைய உபத்திரவம் கூட வரும். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳು ಬರ್ತವೆ. நமக்கு உபத்திரமே வேணாம்னு சொன்னா அப்புறம் இந்த மாதிரி ரட்சிப்பெல்லாம் நடக்காது. ನಮ್ಗೆ ಉಪದ್ರವಗಳೇ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ರೀತಿಯಾದ ರಕ್ಷಣೆ ಎಲ್ಲ ನಡೆಯಲ್ಲ. குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா நமக்குள்ளே சில பாடுகள் வரும். ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮೊಳಗೆ ಕೆಲವೊಂದು ಪಾಡುಗಳು ಬರ್ತವೆ. 1977 நான் ரட்சிக்கப்பட்டேன். 1977ರಲ್ಲಿ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு 78ல எனக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ 78ರಲ್ಲಿ ನನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಬಂತು. அது வரைக்கும் நாங்கள் இந்த அனுபவத்தை பத்தி கேட்டதில்லை, இதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ಅದುವರೆಗೂ ನನಗೆ ಈ ಅನುಭವದ ಬಗ್ಗೆ ಏನು ಕೇಳಿಲ್ಲ, ನನಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಇದರಲ್ಲಿ. எல்லாரும் நல்லா சபைக்கு போவோம், ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಿದ್ವಿ. சண்டே ஆனா சர்வீஸ்ல போய் உட்காருவோம். ಭಾನುವಾರ ಆದ್ರೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕೂರ್ತಿದ್ವಿ. நான் ஒரு வயலினிஸ்ட், போய் ஸ்கொயர்ல உட்காந்து வாசிப்பேன். ಸೊ ಇವರು ವಯಲಿನ್ ಅಷ್ಟು ಆಗಿರೋದ್ರಿಂದ ಕೊಯರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ವಯಲಿನ್ ಬಾರಿಸ್ತಿದ್ರು. லேட்டா போக மாட்டாங்க சர்ச்சுக்கு. ಸೊ ಚರ್ಚ್ಗೆ ಲೇಟಾಗಿ ಹೋಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. எல்லாம் வந்து உட்காந்துக்குவாங்க. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಕೂರ್ತಿದ್ರು. எங்க வீட்டுல தினந்தோறும் காலை மாலை ஜெபம் இருக்கும். ಸೊ ಇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ ಸಾಯಂಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರ್ತಿತ್ತು. சாப்பிடாத இது ஜெபம் பண்ணாத சாப்பாடை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ಊಟನೇ ತಗೊಂಬಂದು ಇಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ. சண்டே ஆனா இந்த பிள்ளைங்க நாங்கெல்லாம் பைபிள் படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு ஆகணும். ಸೊ ಸಂಡೇ ಆದ್ರೆ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನೀವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಿ ಅವ್ರು ಹೇಳಲೇಬೇಕು. நாங்கள் ஒப்பிக்கலைன்னா எங்களுக்கு சோறு கிடையாது. ವಾಕ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಊಟ ಇಲ್ಲ. ஆனா வீட்டுக்குள்ள இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். ಆದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದು ಇರ್ತದೆ, ಅದು ಇರ್ತದೆ. இன்னும் அந்த காலத்துல டெலிவிஷன் கிடையாது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಟಿವಿ ಇಲ್ಲ.
அதனால வீட்டுல டிரான்சிஸ்டர் இருக்கும், ಅದಕ್ಕೆ ಮನೆಯಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸಿಸ್ಟರ್ ಇರ್ತಿತ್ತು. நல்லா சினிமா பாட்டு பாடும். ಒಳ್ಳೆ ಸಿನಿಮಾ ಪಾಠ ಆಗ್ತಿದ್ವಿ. திடீர்னு சினிமாக்கு போவாங்க எல்லாம். ಸೊ ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ಪಿಕ್ಚರ್ಗೆ ಹೋಗ್ತಿದ್ರು. இஷ்டம் போல பேசுவாங்க, சிரிப்பாங்க, வாழ்க்கையில எல்லாம் கொண்டாட்டமும் இருக்கும். ಸೊ ಇಷ್ಟ ಬಂದಂಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ರು, ಇರ್ತಿದ್ದು, ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸಂತೋಷನ ಅನುಭವಿಸ್ತಿದ್ರು. ஆனால் இயேசு எனக்குள்ளே வந்தார். ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಒಳಗಡೆ ಬಂದ. அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ಆತ ನನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದೆ. இயேசு எனக்குள்ளே வந்த பிறகு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಒಳಗೆ ಬಂದಾಗ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹಳ ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ. அதுவரைக்கும் வாழ்ந்தது வெறும் ஒரு வெத்து வேற்று என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ಅದುವರೆಗೂ ನಾನು ಜೀವನ ಮಾಡಿದ್ದು ಬರೀ ಬರಿದಾದದೆಂಬುದಾಗಿ ನಾನು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೆ. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ என் குடும்பத்தின் மேல் எனக்கு ஒரு பாரம், ನನ್ನ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಒಂದು ಭಾರ ಬಂತು. குடும்பம் ரட்சிக்கப்படணுமே, ನನ್ನ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಲ್ಲ. ஆண்டவருடைய சமூகத்துல அழுவேன், ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅಳ್ತಿದ್ದೆ, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன், ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ, கதவை பூட்டிக்குவேன், ಸೊ ಬಾಗ್ಲ ಹಾಕೊಂಡ್ಬಿಡ್ತಿದ್ದೆ, முழங்கால ஜெபம். ಹಿಂಗೆ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ அப்ப ಪ್ರಾರ್ಥನೆ. எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன கதவை பூட்டிக்கின்னு என்ன பண்றான், ಸೊ ನಮ್ಮನೆಗಿರಲ್ಲಿ ಇವ್ನು ಬಾಗ್ಲ ಹಾಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ. வாலிப பையனாச்சே, ಸೊ ಯವನಸ್ಥನಾದ್ನಲ್ಲ, இன்னைக்கு நம்ம அதை செய்யதான் கவனிக்க மாட்டோம். ಇವತ್ತು ನಾವು ಅದನ್ನೇ ಗಮನಿಸ್ತಿಲ್ಲ. வீட்டுக்குள்ள கதவு மூடின்னு பொண்ணு இருந்தா பையன் இருந்தா என்ன செய்யறேன்னு கொஞ்சம் பாருங்க. ಸೊ ಮನೆ ಒಳಗಡೆ ಬಾಗ್ಲ ಹಾಕೊಂಡು ಹುಡುಗನ ಹುಡುಗಿ ಇದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ರಿ. உள்ள போய் பார்க்கலனாலும் அவங்க வெளியே வரும்போது அவங்க முகத்துல தெரியும், அவங்க நடக்கையில தெரியும். ಸೊ ಅವ್ರು ಒಳಗಡೆ ಹೋಗಿ ನೀವು ನೋಡಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೂ ಅವ್ರು ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ಅವರ ಮುಖದಲ್ಲಿ ಅವರ ನಡತೆಯಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. அதுக்குதான் பரிசுத்தாவியில் நிறைஞ்சிக்கணும்னு சொல்றேன். ಅದಕ್ಕಾಗಿನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. அவங்களுக்கு அது தெரியாது, ಅವ್ರಿಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு சாவி போட்டு திறக்கிற ஓட்டை இருக்கும், அதுக்குள்ள பாப்பாங்க. ಸೊ ಹಿಂಗೆ ಬೀಗ ಹಾಕಿ ತೆಗಿತಾರಲ್ಲ, ಆ ಹೋಲಿ ತೂತಿರುತ್ತಲ್ಲ, ಆ ತೂತಲ್ಲಿ ನೋಡೋರು. நான் முழங்கால் போட்டு ನಾನು ಹಿಂಗೆ ನೆಟ್ಟು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ 1/4 மணி நேரம் போட்டு திருப்பி பார்ப்போம். ಸೊ ಕಾಲ್ ಗಂಟೆ ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ನೋಡ್ತಿದ್ರು. 1/2 மணி நேரம் போட்டு திருப்பಿ பார்ப்போம். 6 ಗಂಟೆ ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ನೋಡ್ತಿದ್ರು. திருப்பி பார்ப்போம் 1 மணி நேரம். ಮತ್ತೆ 1 ಗಂಟೆ ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ನೋಡೋರು. இவங்களுக்கு தலை சுத்திச்சு. ಇವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೂ ತಲೆ ಸುತ್ತೋಯ್ತು. டெய்லி அந்த பையன் 1 மணி நேரம் முழங்கால் போட்டு நிற்கிறான். ಏನಪ್ಪ ಇವನು ಹೋಗಿ ಡೈಲಿ 1 ಗಂಟೆ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ನಿಲ್ತಿದ್ದಾನೆ. உடனே தாய் மாமா கிட்ட போனேன். ಸೊ ಅಲ್ಲಿಗೆ ಇವರು ಮಾಮನ ಹತ್ರ ಹೋದ್ರು. ஏய் தாய் மாமா, ತಾಯಿ ಮಾಮ மாமன்ல அல்ல மாமன் தான், இன்னைக்கு போற வரவன்லாம் மாமா. ತಾಯಿ ಮಾಮ ಸೋದರ ಮಾವ ಹತ್ರ ಹೋದ್ರು. அப்புறம் கிட்ட அப்பெல்லாம் எல்லாமே இப்ப மாத்திரம் என்ன மாமா அப்பா பெரியப்பா சித்தப்பா இந்த கண்ட குப்பைக்கும் அவங்க கிட்ட தான் போவாங்க. ಸೊ ಇವಾಗ ಏನೆಲ್ಲ அவர் பார்த்தாரு, ಅವ್ರು ನೋಡಿದ್ರು, ಏಯ್ அப்படிதான் கிடையாது, ಹಂಗಲ್ಲ ಇಲ್ಲ. எம்ப பாஸ்டர் பாரு, ಸೊ ಪಾಸ್ಟರ್ ನೋಡು, அவர் 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்றாரு, ಅವ್ರು 5 ನಿಮಿಷನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, இவன் 1 மணி நேரம் ஜெபம் பண்றான், ಇವನು 1 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. ಡೆಫಿನೆಟ್ பேய் தான் பிடிச்சிது ಇವನಿಗೆ ದೆವ್ವ ನಡೆದೈತಿ. ಇವನಿಗೆ ஏதೋ ஒரு ஜடாமுனி நிக்குது. ಸೊ ಯಾವ್ದೋ ಒಂದು ಜಡ ಇದ್ದಂಗ ಐತೆ. ಜಡಾಮುನಿ ಐತೆ. ஜடாமுனி கிட்ட போயிட்டான் போல தேவன். ಸೊ ಜಡಾಮುನಿ ಹತ್ರ ಹೋಗಿದ್ದಾನೆ. எங்க வீட்டுல சாப்பிட மாட்டான். ಸೊ ನಮ್ಮ ಮನೆ ಹೇಳ್ತೀವಿ, ಊಟ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ஜெபம் பண்றான். ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. கரெக்ட். ஜடாமுனி சாப்பிடாது. ಕರೆಕ್ಟ್. ಜಡಾಮುನಿ ತಿನ್ನಲ್ಲ ಊಟ. அதுதான் அவனை பிடிச்சிக்குது. ಅದೇ ಅವ್ನು ಹಿಡ್ಕೊಂಡೈತೆ. இப்படி எனக்கு போராட்டம் வந்து. ಸೊ ಈ ರೀತಿಯಾದ ಹೋರಾಟ ಬಂತು. ஒரு நாள், ಒಂದಿನ எங்க அப்பா சொன்னாரு, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹೇಳಿದ್ರು, இன்னைக்கு நைட்டு நம்ம சினிமாக்கு போறோம், ಇವತ್ತು ರಾತ್ರಿ ನಾವೆಲ್ಲ ಪಿಕ್ಚರ್ಗೆ ಹೋಗೋಣ, எல்லாம் ரெடியா இருங்க. ಎಲ್ಲ ರೆಡಿ ಆಗಿರ್ರಿ. எங்க அம்மா சொன்னாங்க, அப்பா வந்து நைட்டு சினிமா கூட்டிட்டு போறாராம், ரெடியா இருங்க. ನಮ್ಮಮ್ಮ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ಅಪ್ಪ ರಾತ್ರಿ ಪಿಕ್ಚರ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರಂತೆ, ರೆಡಿ ಆಗಿರು ಅಂತ. நான் இது வரைக்கும் தனியாவே சினிமாக்கு போனதில்ல. ನಾನು ಇದುವರೆಗೂ ಒಬ್ಬಂಟಿಗೆ ಪಿಕ್ಚರ್ಗೆ ಹೋಗಿದ್ದಿಲ್ಲ. கூட்டிட்டு போனது தான் அந்த காலத்துல. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೆ. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு தியேட்டருக்குள்ள காலை வச்சதில்ல. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಒಂದು ದಿನನೂ ಒಂದು ಥಿಯೇಟರ್ ಕಾಲಿಟ್ಟಿದ್ದಿಲ್ಲ. என் மனைவி அதோட மோசம். ಸೊ ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನಗಿಂತ ಮೋಸ. சினிமா கொட்டனா என்னன்னு தெரியாது. ಸಿನಿಮಾ ಬೀಜ ಅಂದ್ರೆ ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವರಿಗೆ. அவளுக்கு சினிமா பாட்டு தெரியாது, ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲ, சினிமா நடிகை ஒருத்தன் கூட இன்ன வரைக்கும் தெரியாது, ಸಿನಿಮಾ ನಟರು ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇವತ್ತರೆಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா ಹೇಳ್ರಿ. உங்களை சொல்றேன், நான் சொல்றேன் அல்லேலூயா. ಸೊ ನಿಮ್ಮ ಹೇಳಕ್ಕೆ ಹೇಳಿಲ್ಲ, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ அல்லேலூயா ಅಂತ. ஆமா. அப்போ நான் சொன்னேன், அம்மா நான் வரல. ನಾನು ಹೇಳ್ದೆ, ಅಮ್ಮ ನಾನು ಬರಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? எனக்கு பிடிக்கல. ನನಗೆ ಬೇಡ, ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஏன் பிடிக்கல? ಯಾಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ? பண்ண பிடிக்கல. ಸೊ ಇಲ್ಲ, எங்க அம்மா எங்க அப்பாட்ட போய் அவன் வரலையா. ಸೊ ನಮ್ಮಮ್ಮ ಬಂದು ನಮ್ಮ ಅಪ್ಪನ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವ್ನು ಬರಲ್ಲ ಅಂತ. ಅವರಪ್ಪ வந்துதான் அவனும். ಸೊ ಇಲ್ಲ, ಬಂದೇ ಆಗ್ಬೇಕು. ஏன் வரனோட்ட? ಯಾಕೆ ಬರಲ್ಲ? எனக்கு பிடிக்கல. ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஏன் பிடிக்கல? ಯಾಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ? நான் இயேசுவின் பிள்ளை. ನಾನು ಯೇಸುವಿನ ಮಗ. ಯೇಸುವಿನ பிள்ளையோ? ಯೇಸುವಿನ ಮಗನ. பைபிள் சொல்றது தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிவாயாக. ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ. அப்ப கீழ்ப்படி மாட்டியா நீ? ಹಂಗಾದ್ರೆ ವಿಧೇಯರಾಗಲ್ಲ ನೀವು ಯೇಸುವಿನ ಮಗ ನೀನು? ஒரு நிமிஷம் தலை சுத்திச்சு. 1 ನಿಮಿಷ ತಲೆ ತಿರುಗೋಯ್ತು ನನಗೆ. ಇನ್ನ ವಸನ எப்படி வர சொல்லிதோ? ಏನಪ್ಪ ಈ ವಾಕ್ಯ ಹಿಂಗ್ ಬೇರೆ ಹೇಳುತ್ತೋ? ಅಡ್ಡೇ ಅಪ್ಪ பல்ல கடிச்சிட்டான். ಸೊ ಹಿಂಗೆ ಅಲ್ಲಿ ಕಡ್ಕೊಂಡೆ. இருக்கட்டும், கரெக்ட், அது அப்புறம் பாத்துக்கலாம். ಸೊ ಇರ್ಲಿ, ಕರೆಕ್ಟ್. நான் வர மாட்டேன். ನಾನು ಬರಲ್ಲ. எங்க அப்பா ரொம்ப டெரர். ನಮ್ಮಪ್ಪ ಬಾಳ ಒಂಥರ ಮಿಲಿಟರಿ ಮ್ಯಾನ್ ಅಲ್ಲ, துப்பாக்கி கத்தி சுட்டுவார். ಸೊ ಹಿಂಗೆ ಬಂದೂಕ್ ತಗೊಂಡು ಸುಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. வந்துதான் அவரை. ನೀ ಬಂದೇ ಬರ್ಬೇಕು ನೀನು. அவங்க பிள்ளை இல்ல, ಅವ್ರ ಮಗ ಅಲ್ಲ ನೀನು. அது 8 ಅಡಿனா நான் 10 ಅಡಿ. ಸೊ ಅದು 8 ಅಡಿ, ನಾನು 10 ಅಡಿ.
நான் சொன்ன வரமாட்டேன். ನಾನು ಹೇಳಿದೆ ನಾನು ಬರಲ್ಲ. என்ன பண்றீங்க பாக்க. ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ ನೋಡೋಣ. இவங்களுக்கு இப்படியும் அப்படியும் போனாங்க, சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு. ಇವ್ರು ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಹೋದ್ರು ಸಿನಿಮಾಗೆ ಟೈಮ್ ಆಗ್ಬಿಡ್ತು. நான் கிளம்புற மாதிரியே இல்ல. ನಾನು ಹೊರಡಂಗೆ ಇಲ್ಲ. அப்புறம் இவங்க அம்மா சொன்னாங்க அவன் சினிமாக்கு தானே வரமாட்டேன்றான். ಅವ್ನು ಹೇಳಿದ್ರು ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರು ರೀ ಅವ್ನು ಸಿನಿಮಾಗೆ ತಾನೇ ಬರಲ್ಲ ಅಂತ ಅಂದ. சாரா கடைக்கா போறேன்னா ಅವನೇನ ಸಾರಾ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ತಂತ ಹೇಳ್ದ. விட்டுருவோம், ಬಿಟ್ಬಿಡೋಣ ಅವ್ನು. எங்க அப்பா சொன்னாரு. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹೇಳಿದ್ರು அவன் போய் அவனை உள்ள விட்டு போயிட்டா ಅವನು ಒಳಗ್ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ அவன் கதவு உள்ள போட்டு பத்து தூங்கிடுவான். ಅವನು ಒಳಗಡೆ ಬಾಗ್ಲ ಹಾಕೊಂಡು ಮಲ್ಗ್ಬಿಡ್ತಾನೆ. ராத்திரி நம்ம வந்தா எமண்டி கதவு திறக்கிறது. ರಾತ್ರಿ ನಾವು ಬಂದ್ರೆ ಯಾರೇ ಬಾಗಿಲು ತೆಗೆಯೋದು? அப்ப எங்க அம்மா டே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுடா. ಅವಾಗ ನಮ್ಮಮ್ಮ ಹೇಳಿದ್ರು ರೀ ಇಂಥ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. இதான பிரச்சனை? ಇದೇ ಸಮಸ್ಯೆ ತಾನೆ. சரி நான் ரோட்ல படுத்துக்கிறேன். ಸರಿ ನಾನು ರೋಡಲ್ಲಿ ಮಲ್ಕಂತೀನಿ, நீங்க வர வரைக்கும் படுத்துக்கிறேன். ನೀವು ಬರೋವರೆಗೂ ರೋಡಲ್ಲಿ ಮಲ್ಗಿರ್ತೀನಿ. எங்க அப்பா சொன்னாரு இவன் வெளியே தான் படுக்கணும். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹೇಳಿದ್ರು ಇವನು ಹೊರಗೆ ಮಲ್ಕೋಬೇಕು. பரவாயில்ல படுத்துக்கிறேன். ಹೊರಗೆಲ್ಲ ಮಕ್ಕಂತೀನಿ. ஏசுவுக்காக என்ன சிலுவை தான் சுமக்கல, ரோட்ல படுத்தா என்ன. ಸೊ ಏಸಿಗಾಗಿ ಶಿಲುಬೆನೆ ಹೊರ್ತೀನಿ, ಅಲ್ಲ ರೋಡಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡ್ರೆ ಏನು? ரோட்ல படுத்த முதல் முறை. ಸೊ ರೋಡಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡೆ ಮೊದಲನೇ ಸಾರಿ. ஏசுக்காக. ನಾನು ಏಸುಗಾಗಿ. நீ படுத்திருக்கியா? ಅದ್ರ ನೀ ಮಲ್ಗಿದ್ಯಾ? அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாம் வந்தாங்க. ಅವತ್ತು ರಾತ್ರಿ ಅವರೆಲ್ಲ ಬಂದ್ರು. அப்படி என்ன எழுப்புனாங்க. ಅವ್ರನ್ನ ಎಬ್ಸ್ರಿ, ಬಾರ ಬಾರ ಒಳಗಡೆ. இப்ப கூட அரை தூக்கத்துல ஞாபகம் இருக்குது, அம்மா அம்மா எழுப்புனாங்க. ಇವಾಗ್ಲೂ ಕೂಡ ಅರ್ಧ ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ನನಗೆ ನೆನಪೈತೆ, ಅಮ್ಮ ಬಂದು ಎಬ್ಸಿದ್ನ. எப்படியோ போனோம். ಹೆಂಗೆ ಓದು. 2 நாள் ஆச்சு. 2 ದಿನ ಆಯ್ತು. எங்க ಅಕ್ಕ என்னோட 10 வயசு மூத்தவ. ಸೊ ಇವರ ಅಕ್ಕ ಇವ್ರಿಗಿಂತ 10 ವರ್ಷ ದೊಡ್ಡವರು. அவங்க சொன்ன ಅವ್ರು ಬಂದು ಹೇಳಿದ್ರು, டேய் சினிமானா உனக்கு பைத்தியம். ಸಿನಿಮಾ ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ಹುಚ್ಚು. அது எம்ஜிஆர் படம்னா பயங்கர பைத்தியம். ಅದು MGR ಪಿಕ್ಚರ್ ಅಂದ್ರೆ ಇನ್ನ ಹುಚ್ಚು ನಿನಗೆ. நாங்க சினிமா போனோம், எம்ஜிஆர் படத்துக்கு போனோம். ನಾವು ಸಿನಿಮಾಗೆ ಹೋದ್ವಿ, MGR ಪಿಕ್ಚರ್ಗೆ ಹೋದ್ವಿ. ஏன்டா வரல? ಯಾಕೋ ನೀನ್ ಬರ್ಲಿಲ್ಲ? அதுவா ಅದನ್ನ எனக்குள்ள ஏசி இருக்கிறாரு. ಸೊ ಇವಾಗ ನನ್ನೊಳಗೆ AC ಇದ್ದಾನೆ. அப்படி என்னடா என்ன ಹಂಗಂದ್ರೆ ಏನು? அப்ப ஏசி நான் எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்? ಸೊ ಏಸು ನನಗೆ ಬೇಕಂದ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? எனக்கு சொல்ல தெரியல. ನನಗೆ ಹೇಳಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. 16 ವಯಸ್ಸು எனக்கு. 16 ವಯಸ್ಸು ನನಗೆ. நான் சொன்னேன் நாளைக்கு ஒரு கூட்டத்துக்கு போறோம் வா. ನಾನು ಹೇಳಿದೆ ನಾಳೆ ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಬಾ. அந்த கூட்டத்துக்கு அவ வந்தா. ಆ ಕೂಟಕ್ಕೆ ಅವ್ರು ಬಂದ್ರು. ஏசு அவளை பிடிச்சிட்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೇವರು ಅವಳನ್ನ ಹಿಡಿದು ಬಿಟ್ರು. இப்ப வீட்டுல 2 பேர் ஆயிட்டோமா. ಸೊ ಮನೆಗೆ ಇಬ್ಬರು ಆಗ್ಬಿಟ್ವಾ. எங்க அம்மா பார்த்தாங்க, அவங்க முதல்ல நல்லவங்க தான். ಸೊ ಅಮ್ಮ ನನ್ನ ನೋಡಿದ್ರು ಫಸ್ಟ್ ಅವರೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯವರೇ. ಫಸ್ಟ್ ಅವರೇ ಒಳ್ಳೆಯವರೇ. அவங்க ಅವರು ரெண்டும் வந்தவனே அவங்க என் சைடுல சாஞ்சிட்டாங்க. ಸೊ ಇವರು ಎರಡು அவங்களே இயேசுவின் பிள்ளை. ಇಬ್ಬರು ಆಗ್ತಿದಂಗ್ಲೇ ಅಮ್ಮ ಕೂಡ ನಮ್ಮ ಕಡೆ ಬಂದ್ಬಿಟ್ರು. தனி. ಸೊ ನಮ್ಮಮ್ಮ ಮಾತ್ರ ಸಪರೇಟ್. இஷ்டத்துக்கு போவார் வருவார், அவருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ಅವರಪ್ಪ ಮಾತ್ರ ಇಷ್ಟಕ್ಕೆ ಹೋಗೋರು ಬರೋರು, ಅವ್ರಿಗೆ ಒಂಥರ ಹುಚ್ಚಿಡ್ದಂಗೆ ಆಗ್ಬಿಡ್ತು. எங்க வீடு எப்பவுமே ஒரೇ யூனியனா இருக்கும். ಇವ್ರ ಮನೆ ಯಾವಾಗ್ಲೂ ಐಕ್ಯವಾಗಿರ್ತಿತ್ತು. ஏன்னா ஒரே காலி சினிமா பேச்சு சாட்டு இது கூத்து குமால சந்தோஷமா இருப்போம். ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಇದು ಸಿನಿಮಾ ಹಾಡು ಹಂಗೆ ಒಳ್ಳೆ ಸಂತೋಷ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು. இயேசு வந்தவனே எல்லாம் போச்சு. ಯೇಸು ಬರ್ತಿದಂಗ್ಲೇ ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. அநித்தியமான பாவ சந்தோஷம் வராதுல்ல. ಸೊ ಅನಿತ್ಯವಾದ ಪಾಪದ ಸಂತೋಷ ಬರಲ್ಲ. நான் பைபிள் எடுத்து உட்காந்துக்குவேன். ನಾನು ಬೈಬಲ್ ತಗೊಂಡು ಕೂತಿದ್ದೆ. எங்க அக்கா முக்காட் போடு எங்கன முட்டி போட்டு தோತ್ರ 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 தோತ್ರ. ಅವ್ರ ಅಕ್ಕ ಹಂಗೆ ಮುಂದಾಣೆ ಹಾಕೊಂಡು ಎಲ್ಲ ಸೋತ ಅಂತ எங்க ಕೂತ್ಕೊಂಡು. அப்பா தனியா உட்காந்துக்கிறாரு. ಸೊ ಇವನ ಒಬ್ಬರು ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಒಬ್ರೆ. என்னடா இது குடும்பம்? ಏನಾ ಕುಟುಂಬ ಇದು? என்னடா ஆச்சு? ಏನಾಯ್ತು ಇದು? கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஆனா ಸ್ವಲ್ಪ ವರ್ಷ ಆಯ್ತು. அவரையும் இயேசு பிடித்தார். ಅವರು ಕೂಡ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಹಿಡ್ಕೊಂಡ್ರು. முழு குடும்பம் ரட்சி. ಪೂರ್ತಿ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಬಂತು. இயேசுவுக்கே மகிமை உண்டாகಲಿ. ಯೇಸುಗಾಗಿನೇ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ನಂಬು. அப்பொழுது நீ உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಿ. எனக்கு ரட்சிக்கப்பட்ட மனைவியை கொடுத்தார். ಸೊ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು. எனக்கு 3 பிள்ளைகள். ಸೊ ನನಗೆ 3 ಮಕ್ಕಳು. ஒரு பிள்ளை கிட்ட கூட ரட்சிக்கப்படும் நான் இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. ಸೊ ಒಂದು ಮಗನಿಗೆ ಕೂಡ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದೆಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ ಇವತ್ತರೆಗೂ. பைபிள் படிச்சியா? ಬೈಬಲ್ ಓದ್ಯಾ? ஜெபம் பண்ணியா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದ? அதுவே ತಾನಾಗಿನೇ. அவங்க நம்மள பாக்குறாங்கல்ல. ಅವ್ರು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾರಲ್ಲ. what you do they will do. ಸೊ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರೋ ಅದನ್ನ ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ. தமிழ்ல ஒரு வசனம், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க what you sow you will reap. ಸೊ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತೈತೆ, ನೀನ್ ಏನ್ ಬಿತ್ತಿದ್ಯೋ ಅದನ್ನ ಕೊಯ್ತೀಯ ಅಂತ. நீ பைபிள் விதைச்சினா பைபிளே அறுப்ப. ನೀನ್ ಬೈಬಲ್ ಅನ್ನ ಬಿತ್ತಿದ್ರೆ ಬೈಬಲ್ನ ಕೊಯ್ತೀಯ. பரிசுத்தத்தை விதைச்சினா பரிசுத்தத்தை அறுப்ப. ಪರಿಶುದ್ಧತ್ವವನ್ನು ಬಿತ್ತಿದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಕೊಯ್ತೀಯ. இன்னைக்கு என்னத்தை விதைக்கிறீங்க? ಸೊ ಇವತ್ತು ನೀವೇನ್ ಬಿತ್ತುತ್ತೀರಾ? வேதம் சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. இயேசுவை விசுவாசிங்க. ಯೇಸು ನಂಬಿದ್ರೆ. மார்க் 16 அதிகாரம். ಸೊ ಮಾರ್ಕ್ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது பாயிண்ட். 4ನೇ ಪಾಯಿಂಟ್. ಸೊ 16-17 என்ன சொல்லுது பாருங்க. ಮಾರ್ಕ್ 4. நீங்கள் விசுவாசிகளான பொழுது. ಸೊ ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾದಾಗ. நான் சொன்னதே சொல்லுவேன். அங்க என்ன போட்டது? 16-17 வரலையா? விசுவாசம் உள்ளவர்களாகி
16-17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17ನೇ ವಚನ. ನಂಬಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದನು, ನಂಬದೆ ಹೋಗುನು ದಂಡನೆಗೆ ಗುರಿಯವನು. ಇದಲ್ಲದೆ ನಂಬುವವರಿಂದ ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಗುವವು. ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸುವರು, ಹೊಸ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತಾಡುವರು, ಹಾವುಗಳನ್ನು ಎತ್ತುವರು, ವಿಷದ ಪದಾರ್ಥವನ್ನು ಏನಾದರೂ ಕುಡಿದರೂ ಅವರಿಗೆ ಯಾವ ಕೇಡು ಆಗುವುದಿಲ್ಲ, ಅವರ ರೋಗಿಗಳ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟರೆ ಅವರಿಗೆ ಗುಣವಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಆಮೆನ್ சொல்லுங்க. ಆಮೇಲೆ ಹೇಳ್ರಿ, if you are a believer, ನೀವು ನಂಬುದ್ರೆ இதெல்லாம் நடக்கும். ಇದೆಲ್ಲ ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೀತದೆ. ನೀವು ಸಭೆயின் ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರು, ನೀವು ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರು, இல்லாம போ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೋಗು. நீ believer இருந்தா ನೀನು ವಿಶ್ವಾಸಿಗಾಗಿದ್ರೆ உங்களை கொண்டு இது சம்பவிக்கும். ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ಇದನ್ನ ಸಂಭವಿಸ್ತಾನೆ. எனக்கு நேரம் ரொம்ப இல்ல, அதனால நான் சுருக்கமா பேசிட்டு ನನಗೆ ಸಮಯ ಇಲ್ಲ, ನಾನು ಬೇಗ ಮಾತಾಡಿ ಹೋಗ್ತೀನಿ. நான் தான் முதல்ல சொன்னேன் என் வாழ்க்கைய. ಸೊ ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನ, இந்த அபிஷேகம் எனக்குள்ளே ஊற ஆரம்பித்தது. ಈ ಅಭಿಷೇಕ ನನ್ನಲ್ಲಿ ಊರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. சும்மா நான் தெளிக்கிறதா இருக்க கூடாது. ಸೊ ನಂಗೆ ಸುಮ್ಮನೆ ಚಿಮುಕ್ಸದಲ್ಲ, நிறையணும். ಸೊ ತುಂಬಬೇಕು. துணியை தண்ணியில போட்டு முக்கி வைக்கிறாங்கல்ல, ಸೊ ಒಂದು ಬಟ್ಟೆಯನ್ನ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿ ಮುಳುಗಿಸಿ ಇಡ್ತಾರಲ್ಲ, அந்த மாதிரி உங்களை பரிசுத்த ஆவியில நீங்க நிரப்பி வைக்கணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಮುಳುಗಿಸಿಡಬೇಕು. அப்படி நிரம்ப 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 ಹಾಗೆ ತುಂಬ್ತಾ 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 உனக்குள்ள இந்த வல்லமை புறப்படும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಈ ಮಹಿಮೆ ಹೊರಟು ಬರ್ತದೆ. அதுதான் இங்க சொல்றாரு. ಅದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள், ನಂಬುವವರಿಂದ ಈ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಗುವವು. நீங்கள் அடையாளங்களை செய்வீர்கள். ನೀವು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೀರಾ. ஓ glory to God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. ஏசாயா 18:18 வாசிங்க. வேதம் சொல்லுது, நானும் என் பிள்ளைகளும் என்றால் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். ಯೆಶಾಯ 17:18 ನೋಡ್ತೀವಿ, ನಾವು ನನ್ನ ಮಕ್ಕಳೆಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲಿನ ನಾವು ಒಂದು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳಾಗಿದ್ದೇವೆ ಅಂತ. நம்மளை அடையாளங்களாய் மாற்றுவார். ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಗುರುತುಗಳಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. அற்புத அடையாளங்களை செய்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. ஸ்தேவான் அடையாளங்களை செய்தார். ಸೊ ಸ್ಟೇಫನನ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. பேதுரு ಅற்புத ಅடையாளங்களை செய்தார். ಪೇತ್ರನ ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. எங்கே போனாலும் அற்புத அடையாளங்கள். ಎಲ್ಲೇ ಹೋದರೂ ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು. எல்லா சீஷர்களையும் பாருங்க, ಎಲ್ಲ ಶಿಷ್ಯರನ್ನ ನೋಡ್ರಿ, அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಅವ್ರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇತ್ತು. உங்க வீட்டுல எதுக்கத்தாலும் தூக்கி ஓடுறோம்ல ஆஸ்பத்திரிக்கு. ಸೊ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಕ್ಕನಾಗ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಓಡ್ತೀವಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ, நாங்க ஓட மாட்டோம், ನಾವು ಓಡಲ್ಲ, இருப்போம். ನಾವು ನಿಂತ್ಕೊಂತೀವಿ. என்னதான் வருது பாருங்க, ಏನಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். ಸ್ವಲ್ಪ சில நாள் நாங்களே எங்களால் தெரிஞ்ச மருந்து வைத்தியம் கொடுப்போம். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋಂತ ಮಾತ್ರ பார்த்து கேட்போம், ದೇವರ ನೋಡಿ ಕೇಳ್ತೀವಿ, அவருடைய ஆலோசனைக்கு காத்திருப்போம், ಆತನ ಆಲೋಚನೆಗೆ ಕಾಯ್ತೀವಿ. அதேதான் உங்களுக்கும் நாங்க சொல்றது. ಅದನ್ನೇ ನಿಮಗೂ ನಾವು ಹೇಳೋದು. எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நிறைய பேர். ಸೊ ನಮಗೆ ಅನೇಕರು ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ சொல்றாரு ಆಪರೇಷನ್ பண்ணுமா, டாக்டர் டாக்டர் டாக்டರ್, ಪಾಸ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕು, ಡಾಕ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್. ಯೋ ಯಾರೇ ಡಾಕ್ಟರ್? ಅವನು செத்து போறவன் தானே, ಅವನು ಸತ್ತೋಗ್ತಾನಲ್ಲ. ಜೀವನುಳ್ಳவர் ஒருவர், ಆದ್ರೆ ಜೀವ ಇರುವವನೊಬ್ಬರಿದ್ದಾನೆ, ಜೀವನುಳ್ಳவர் ಉಂಟೆ, ಜೀವ ಇರುವವನೊಬ್ಬರಿದ್ದಾನೆ. அவரை நம்புகிறவன் நான் விசுவாசி, ಆತನ ನಂಬುವ ನಾನು ವಿಶ್ವಾಸಿ. டாக்டரை நம்புகிறவன் ஐயோ யோசி, ಡಾಕ್ಟರ್ನ ನಂಬುವವನು ಅಯ್ಯೋ ಯೋಚನೆ ಮಾಡು. டாக்டர்களை கர்த்தர் தான் உண்டாக்கினார், பைபிள் சொல்லுது. ಡಾಕ್ಟರ್ಗಳನ್ನ ದೇವರೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ. மருந்து கொடுக்கறாங்க இல்லன்னு சொல்லல, ಅವರು ಮಾತ್ರ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲ. விசுவாசிக்கிறவன், ಆದ್ರೆ ನಂಬುವವನು இயேசுவை விசுவாசிக்கணும். ಯೇಸುವನ ನಂಬುವನೆ. அவர் என்ன சொல்றாரு, ಆತನೇನು ಹೇಳ್ತಾನೆ, என்ன சாப்பிட சொல்றாரு, ಏನ್ ತಿನ್ನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾನೆ, மனசுல நம்முடைய இதயத்துல பேசுவார். பிள்ளைகளே, ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. விசுவாசியானால், ನೀನು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ರೆ உன் இதயத்துல கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய விருப்பங்கள் உதயமாகும். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ ಮಾತು, ದೇವರ ಆಲೋಚನೆಗಳು, ದೇವರ ಬಯಕೆಗಳು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಉದಯವಾಗ್ತದೆ. தெரியல பாஸ்டர், ಅಯ್ಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு, ನನ್ನ ಹತ್ರ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ. சண்டையா உனக்கும் அவருக்கும்? ಸೊ ಯಾಕೆ ನಿನಗೂ ಅವ್ರಿಗೆ ಜಗಳನ? நீ பொறுமையா இரு, ನೀವು ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಕಾಯಿ. அதனால பதற மாட்டான்னு சொன்னாரு. ಅದಕ್ಕಾಗಿನೇ ಆತುರ ಪಡನೆಂಬುದಾಗಿ அமைதியா இருங்க, ಶಾಂತವಾಗಿರು. மனசுக்குள்ள வரும் பாரு, ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಒಳಗಡೆ ಒಂದು ಯೋಚನೆ ಬರ್ತದೆ ನೋಡ್ರಿ. அவருடைய எண்ணங்கள் தனிமையாய் தெரியும். ಆತನ ಆಲೋಚನೆಗಳು ನಿಮಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾಣ್ತದೆ. போலாமா போக கூடாதா, ಹೋಗ್ಬೇಕಾ ಹೋಗ್ಬಾರ್ದಾ, எந்த டாக்டர் கிட்ட போகணும், ಯಾವ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕು, எந்த மருத்துவமனைக்கு போகணும், ಯಾವ ಒಂದು எந்த மருந்து ವೈದ್ಯಕೀಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು, சாப்பிடணும், ಯಾವ ವೈದ್ಯ ತಗೋಬೇಕು, இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும் ಇದು பிரியமானவர்களே. ಎಲ್ಲ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು, ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ದೇವಸಭೆ உலகத்தான் சொல்லுவான், ஐயோ நேத்து பாரு அவன் செத்துட்டான், எவன் செத்தானா, நான் சாக மாட்டேன். ಲೋಕದವನು ಹೇಳ್ತಾನೆ, ಅಯ್ಯೋ ನೆನ್ನೆ ಅವ್ನ್ ಸತ್ತ ಇವನ್ ಸತ್ತ, ಯಾರು ಸತ್ರೇನ ನಾನ್ ಸಾಯಲ್ಲ. அப்படின்னா நீ கூட செத்துருவ, ಹಂಗಂದ್ರೆ ನೀನು ಸತ್ತೋಗ್ತೀಯ, நான் சாக மாட்டேன். ನಾನ್ ಸಾಯಲ್ಲ. இதான் விசுவாசம். ಇದೇ ನಂಬಿಕೆ. சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ, உன்னை ஆண்டவரை கேட்காம உன் உயிரை யாராவது எடுத்துருவானா? ದೇವ್ರನ್ನ ಕೇಳ್ದಾಗ ನಿನ್ ಜೀವನ ಯಾರ ತೆಗೆದು ಬಿಡ್ಬೋದಾ? சொல்லுங்கம்மா, ಹೇಳಮ್ಮ.
எதுக்கு அப்படி பயந்து சாவணும்? ಯಾಕೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಎದುರ್ಕೊಂಡು ಸಾಯ್ಬೇಕು? கர்த்தருடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, சபை உனக்காய் ஜெபிக்கிறது. ಸಭೆ ನಿನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತದೆ. சபையில தலைவர் இயேசு, ಸಭೆಯ ನಾಯಕನ ಯೇಸು. இயேசுவின் சரீரத்தை புசிக்கிறீர்கள், ಯೇಸುವಿನ ಶರೀರವನ್ನು ತಿಂತೀರಾ, இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்கள், ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿತಿದ್ದೀರಾ. அவருடைய சரீரத்துல ஜீவன் உண்டு, ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು, அவருடைய ரத்தத்துல ஜீவன் உண்டு, ಆತನ ರಕ್ತದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. இந்த ஜீவன் செய்யாத அற்புதத்தை மருந்து செஞ்சிருமா? ಸೊ ಈ ಜೀವ ಮಾಡದಿರುವಂತ ಅದ್ಭುತವನ್ನು அவிசுவாசமே உங்களை கொல்லுகிறது. ನಿಮ್ಮ ಅವಿಶ್ವಾಸನೆ ನಿಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸುತ್ತದೆ. உங்களுடைய அவிசுவாசமே உங்களை புத்தி மயங்கி போக செய்கிறது. ನಿಮ್ಮ ಅವಿಶ್ವಾಸನೆ ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಯನ್ನ ಮಂದ ಮಾಡ್ತದೆ. இந்த பந்திக்கு ஈடான ஒரு மருந்து உண்டோ? ಈ ಪಂಕ್ತಿಗೆ ಈಡಾದ ಒಂದು ಮಾತ್ರೆ உங்களை ಇತ್ತಾ? பரலோகத்துக்கு கொண்டு போவே. ಇದು ಪರಲೋಕಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಲ್ಲ. கர்த்தருடைய பந்தியை எதுக்கு ஆசரிக்கிறீங்க? ಕರ್ತನ ಭೋಜನ ಯಾವುದಕ್ಕೆ ನಾವು ಆಚರಿಸ್ತೀವಿ? எதற்கு நீங்க அதை புசிக்கிறீங்க? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ತಿಂತೀವಿ? எந்த விசுவாசத்துல புசிக்கிறீங்க? ಯಾವ ವಿಶ್ವಾಸನ ತಿಂತೀವಿ? என்ன நம்பிக்கையில புசிக்கிறீங்க? ಯಾವ ನಂಬಿಕೆಯಿಂದ இது ತಿಂತೀವಿ? இயேசுவின் சரீரம் அல்லவா? ಇದು ಯೇಸುವಿನ ಶರೀರವಲ್ವಾ? இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் அல்லவா? ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಚೆಲ್ಲಿದ ರಕ್ತವಲ್ವಾ? இதுல ஜீவன் இல்லையா? ಇದರಲ್ಲಿ ಜೀವ ಇಲ್ವಾ? மரணமே வந்தாலும் உனக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ಮರಣವೇ ಬಂದ್ರು ನಿಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾನಲ್ಲ. நீ சாவதில்லை, ನೀವು ಸಾಯಲ್ಲ, நீ வாழ்வாய், ನೀನ್ ಜೀವಂತಿಯ. பிழைத்திருப்பாய், ಸೊ ನೀನು நித்திய ಬದುಕ್ತೀಯ, ஜீவனுக்குள் பிரவேசிப்பாய். ನಿತ್ಯ ಜೀವ ಒಳಗಡೆ ಹೋಗ್ತೀಯ. இதுதான் விசுவாசம். ಇದೇ ನಂಬಿಕೆ. இவன் தான் விசுவாசி. ಇವನೇ ವಿಶ್ವಾಸಿ. இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருவாராம். ಈ ವಿಶ್ವಾಸವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಹೆಚ್ಚಿನದಾಗಿ ಕೊಡ್ಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್.